இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து செஷன் வந்து ஆரம்பிச்சோம். ஓகே கைஸ், திரும்பி அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ ஒரு சண்டே ஆஃப்டர்நூன்ல எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு சொல்லி வந்துருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கேற்ற ஒரு ஒர்க்ஃபுல்லா வந்து இந்த டைம் இருக்கும். நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஹவரும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறதுக்கு இப்பயே நீங்க ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சிட்டீங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் நீங்க லேர்ன் பண்ணணும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுட்டு தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா. பிளைண்டா யாரு பேச்சு நம்பாம நீங்க பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டீங்க நீங்க. அதுவே உங்களுக்கு போதும். நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த செஷன் முடியும் போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்க மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வச்சிருவேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு என்னால கேரண்டியா கொடுக்க முடியாது. பட் அந்த மைண்ட் செட்டை வந்து என்னால உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் என்னால கேரண்டியா பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னால என்ன நினைச்சாங்கன்னா ரிஸ்க் அதிகம்ப்பா, நம்ம போடுற காசு வந்து நம்மளுக்கு போயிடும், காசு போட்டா நம்ம காசை வந்து எல்லாமே போயிடும், கேபிட்டல் லாஸ் ஆயிடும் சொல்லிட்டு நிறைய மித் சுத்திட்டு இருக்கு. நிறைய பயன்படுத்தி வச்சிட்டாங்க நம்மளே. நம்ம மைண்ட் செட்டை ஃபுல்லா மாற்றி வச்சிட்டாங்க. எப்படி நம்ம சின்ன வயசுல கிண்டர் ஜாய் வந்து காஸ்ட்லியான பொருள், நல்ல பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க, அதை வாங்க முடியாம நம்ம வீட்டுல அம்மா அப்பா போட்டு அடம் பிடிச்சு அது கேட்போம். பட் ஈவன் தான் நம்ம வளர்ந்தாலுமே அதை வாங்க யோசிப்போம். அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம மைண்ட் அப்படி செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னாலே லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான இந்த செஷனே தவிர உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா ஆவீங்கன்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஏன்னா நாங்க போல் போட்ட சர்வேல என்ன தெரிஞ்சுன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஏஜ். ஆக்சுவலி இதுல நிறைய தமிழ் ஜாயினிஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நாங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்சன் போட்டிருந்தோம். அப்பப்போ நடுவில் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். பட் நிறைய ஆடியன்ஸ் இங்க மெஜாரிட்டி பேர் தமிழ்ல இருக்கனால தான் நான் தமிழ் யூஸ் பண்றேன். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் கண்டினியூ. நடுவில் அப்பப்போ வந்து நான் பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அதை பத்தின கம்ப்ளீட்டா உங்க மைண்ட் செட்டை மாற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது இந்த ஒர்க் ஷாப். ஸோ எல்லாரும் ரெடியா ஈகரா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டைம் கொடுங்க, 1.5 மணி நேரம்னாலும் நீங்க வந்து இந்த மீட் கடைசி 95 லாகின் இருக்கு. அடுத்து சொல்றேன், இதுல எப்படி வந்து முடிய போகும்போது நிறைய பேர் போவாங்க. மேபி அவங்களுக்கு வேலையா இருக்கலாம், மேபி நான் போர் அடிக்கலாம். பட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். இந்த 1.5 மணி நேரம் உங்களால இருக்க முடிஞ்சா போதும். நீங்க ஆல்ரெடி 2வது கட்டம் போயிடுவீங்க நீங்க அதுல. நான் பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் எனர்ஜி காட்டலாமா? ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஈகரா இருக்கிறீங்களா? சூப்பர், இந்த எனர்ஜி போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா கோதால குறிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆழம் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணணும். பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வந்திருக்காங்க. சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க? நல்லா படிப்பா, நல்லா படிச்சா காலேஜ் போயிடலாம், காலேஜில் போட்டா உனக்கு 3 வருஷம் முடிச்சா அவ்வளவுதான், அடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம், அடுத்து சேர்த்து வச்சு லைஃப் செட்டில். இதுதான் சின்ன வயசுலன்னு சொல்லுவாங்க. நல்லா படி, வேலைக்கு போ, செஞ்சு லைஃப் செட்டில். ஆனா ஆக்சுவலி லைஃப் செட்டில் ஆகுமா? நீங்க என்னதான் இப்ப மேபி இதுல கொஞ்சம் பேர் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா, லைஃப் செட்டில் ஆகுமா? நீ இப்பயும் நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறைய உழைக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுதா? கிடையாது. அதே மாதிரிதான். ஆனா இந்த குறிப்பிட்ட கேப்ல நீங்க பாத்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண சொல்லி தராங்களே தவிர யாரும் மேனேஜ் பண்ண சொல்லி தரது இல்லை. வேலைக்கு போயிட்டீங்க, அந்த சம்பளத்தை அதை வாங்கி எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அதை எப்படி நம்ம வயசா வந்து சேர்த்து வச்சுட்டு அதை இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்து நம்ம ஸ்கூல்லயோ சரி காலேஜ்லயோ சரி அதை நம்மளுக்கு யாருக்குமே டீச் பண்றது கிடையாது. இப்போ சம்பாதிக்க மட்டும் நம்ம சம்பாதிச்சா மட்டும் நம்மளுக்கு போதாது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுதான் பேக்ரவுண்ட். ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க, போயிட்டு சேலரி வருமா? அவங்களுக்கு செலவு இருக்கும். அப்கோர்ஸ் வீட்டு மளிகை ஜாமான்ல இருந்து எல்லா செலவு இருக்கும். தென் பில்ஸ், இஎம்ஐ. இப்ப இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கனால நிறைய பொருள் வாங்குறாங்க. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, காரு, வீட்டு லோனு. ஸோ எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகையும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணது போக மிச்சம் இருந்தாதான்ப்ப நான் ஏதோ இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்டோ அதில் மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் வந்து கோல்ட்ல பண்ணுவாங்க. ஒரு நகை சீட்டோ ஏதாச்சும் வந்து போட்டுருவாங்க. இல்லாட்டி அந்த அமௌண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு எஃப்டிலயோ இல்லை ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்லயோ போட்டுருப்பாங்க. இதுதான் டிபிக்கல் இந்தியன் மைண்ட் செட்டா இருக்கும். ஆனா இதுல நம்ம பண்றதே ஆக்சுவலி தப்பு. எல்லா எக்ஸ்பென்ஸும் போக தான் நான் வந்து சேவ் பண்ணுவேன்றதே ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா இது நம்ம ஃபியூச்சர்காண்டி செட் பண்ண போறோம். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ 30,000 ஃபார் எக்ஸாம்பிள் சம்பளம் வாங்குறீங்கன்னா 5,000 ஒதுக்கி வச்சிடணும். இல்ல 3,000 எவ்வளவோ ஃபர்ஸ்ட் அதை வந்து செட் அசைட் பண்ணிருங்க. 3,000 ஒதுக்கி வச்சக்கப்புறம் மிச்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா உங்க சம்பளமே உங்களோட மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா 25,000 தான். அதுலதான் நீங்க எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், உங்க பில்ஸை மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த 5,000 உங்க காசு கிடையாது, உண்டியல போட்டதான் நினைச்சுக்கோங்க. இல்ல உங்க சம்பளமே அவ்வளவுதான். இந்த 30,000 அந்த நம்பரை வந்து எரேஸ் பண்ணணும். என் சம்பளம் 25,000 தான். நான் ஈஸியா சொல்லலாம், உங்களுக்கு என்னப்பா நீ சொல்லலாம்,
பட் ஆக்சுவலி நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டமா தான் இருக்கும், இழுத்து பிடிச்சி வரணும் நம்ம. ஆனா பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்பவுமே என்னன்னா பேலன்ஸை லாஸ்டா வைக்கிறதோட பேலன்ஸை ஃபர்ஸ்ட் இருக்கணும். சேலரி, பேலன்ஸ், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ், பில்ஸ்க்கு போகணும். இந்த ஆர்டர் ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு வேணும். அந்த காசு எப்படி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போட்டு நம்ம கரெக்டா இருக்கணும். ஸோ இதுல எல்லாம் பர்சனல் ஃபைனான்ஸ் கேட்டகரியில வரும். பட் அதை பத்தி சில உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே காசு வேணும். அதுவே இல்லாத போது நான் எதுக்குப்பா இந்த செஷன் அட்டன் பண்ணு கேட்பீங்க. அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலா கஷ்டமா இருக்கும், பட் அது உங்களுக்கு போக போக பழகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸை வச்சுட்டு உங்க எக்ஸ்பென்சஸா பாருங்க. ஸோ ஃபார் கிளியர்? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்லைட் நம்பர் இருக்கும். இங்க ஸ்லைட் 3 இருக்கா? ஸோ உங்க பேப்பர் பேனா ஜஸ்ட் ரிலாக்ஸா உட்காருங்க. நோட்ஸ் நீங்க வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா இது ஈஸியா தான் இருக்கும். இதுல அவ்வளவு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்னா ஸ்லைட் 3 ஒரு எழுதிட்டு ஸ்லைட் 3 அதுல என்ன கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு சின்னதா எழுதி வச்சுக்கோங்க. நான் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு ஸ்லைட் முடியும் போது நான் டைம் கொடுக்குறேன், அப்பப்போ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அட் த எண்ட்ல வந்து Q&A நடக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அப்ப கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. நம்ம வந்து எப்படி நம்மள மைண்ட் செட்டை சின்ன வயசுல இருந்து டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ், நம்ம சொன்னேன்ல கிளாசரிஸ், அதுக்கப்புறம் வந்து பில்ஸ் பே பண்ணதா இருக்கட்டும். இந்த எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம ஸ்கூல் கிட்ட இருந்தாலும் சரி, இப்போ ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும் ஸ்கூல் ஃபீல் ரைஸ் ஆகுது. நம்ம படிக்கும் போதெல்லாம் கம்மியா இருந்துச்சு ஃபீஸ், இப்பயே எங்கேயோ போயிடுச்சு. ரெண்ட் சொல்லவே தேவை போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பிரைஸ்ல எங்கேயோ போயிடுச்சு. நம்ம அது 100 ரூபா இதுலயே சுத்திட்டு இருக்கு. தென் மெடிக்கல் காஸ்ட் அதுவும். இப்போ வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கூட்டிட்டே போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் இருக்கா கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சரே நம்மளுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால இங்க சேவிங்ஸ் ரேட்டு நம்மளுக்கு படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்குதான் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா இன்ஃபிளேஷன் சொல்றாங்க. நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம், விலைவாசி ஏறுதுப்பா. லோக்கல் லாங்குவேஜ் சொன்ன விலைவாசி இப்படி ஏறிட்டு போகுது, என்னதான் பண்றாங்கன்ட்டு நம்ம லோக்கல்ல வந்து கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க. இப்படி விலையை ஏத்திட்டு போயிட்டு இருக்கா, இப்பெல்லாம் இருந்தா நாங்க எப்படி பண்றது, மேனேஜ் பண்றது ஃபேமிலியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்மா தான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா இன்ஃபிளேஷன். தமிழ்ல பணவீக்கம் கூட சொல்லுவாங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து விலைவாசி கூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில சராசரியா 7% இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ இதே 100 ரூபா வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு பெட்ரோல் போட்டிருப்பீங்க? ஒரு 2020 எவ்வளவு பெட்ரோல் போட்டீங்க? 100 ரூபாய்க்கு ஒரு 1.5 லிட்டர் ஆச்சு போட்டிருக்கீங்களா? 100 ரூபாய்க்கு போனா 1.5 லிட்டர் பெட்ரோல் நீங்க போட்டிருக்கீங்க. அதே 100 ரூபாயை வச்சு இப்போ போய் நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா எவ்வளவு வாங்க முடியும்? 1 லிட்டர் தான் வாங்க முடியும். இங்க இந்த பணத்தோட வேல்யூன்றது உங்களுக்கு 100 ரூபா அப்படியே தான் இருக்கு. இந்த பணத்துல எந்த சேஞ்சஸும் நடக்கல. பட் அது வாங்கக்கூடிய பொருளோட விலையும் கூடுதா? இதுக்குதான் அங்க இன்ஃபிளேஷன் சொல்றாங்க. இது வந்து எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்குன்னா 7%. இன்னைக்கு 1 லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னா அது வந்து நாளைக்கு வந்து 93,000 மதிப்புள்ள பொருள் தான் வாங்க முடியும். அதே 1 லட்சம் நீங்க நாளைக்கு அடுத்த வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 93,000. பட் பிராக்டிகல் லைஃப்ல இப்படிதான் உங்களுக்கு வேல்யூ டிராப் ஆகுமா? இன்னைக்கு நான் 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குறேன், அது 7% போயுமானா? கிடையாது. ஒரு ஆவரேஜா நம்ம பார்த்தா 7%. நீங்க 2000 இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஆவரேஜா விலைவாசி கூடிட்டே வருதா? நகை விலை எப்படி கூடுது? இது ஆவரேஜா பார்த்தா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த வேல்யூ தான் 7%. பிராக்டிக்கலா 7% அடுத்தே கூடுமானா? கிடையாது. இன்ஃபிளேஷன் பத்தி கிளியர் பண்ணிச்சா? எதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபிளேஷன் எவ்வளவு இப்போ வந்து இன்ஃபிளேஷன் எப்படி நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம பேலன்ஸ் சேர்த்து வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஃபிளேஷன் நம்ம இது என்னது 7% பார்த்தோம். ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், சேவ் பண்றேன்னு பேர்ல என்ன பண்ணுவாங்க, நகையில பத்திரமா இருக்கும்ப்பா, நம்ம பீரோல பூட்டி வச்சிருந்துட்டு காசு சேர்த்து பீரோல பண்டிலா வச்சிருவாங்க. லைக் இந்த இது மணியை வந்து பேன் பண்ணும்போது நிறைய பேர் காசை வந்து அப்படி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபிளேஷன் 7%. விலைவாசி ஏறிட்டே போகுது. அப்ப நீங்க வீட்டுல சும்மா பீரோல நீங்க காசை போட்டிருந்தீங்க, இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க, இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து போடுறீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு வட்டி தரான்? 3 to 4% தான் தரான். இதுவே சரிப்பா நான் பிக்ஸ்டு டெபாசிட்ல நான் இன்வெஸ்ட்மெண்டா போறேன், எனக்கு 4 லட்சம் 5 லட்சம் பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டா 6 to 7. இதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தா 8% கிட்ட வரைக்கும் கிடைக்கும். பிக்ஸ்டு டெபாசிட்ல எவ்வளவுதான். ஆனா உங்களோட இன்ஃபிளேஷன் எவ்வளவு? சராசரியா உங்களுக்கு செலவு எல்லாம் எவ்வளவு ஏறிட்டு இருக்கு? 7%. ஆக்சுவலி உங்க மணி ஒர்க் ஆகுதா? உங்க மணி க்ரோ ஆகுதா? இந்த இடத்துல க்ரோ ஆகல. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பென்சஸை மீட் பண்ற அளவுக்கு மணி வளர்ந்துருக்கே தவிர அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு அந்த 7% மேல போனாதான் ஆக்சுவலா உங்க மணி வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டா? அப்ப இவ்வளவு நாள் வந்து நம்ம மணியை வந்து யாரும் சேவ் பண்றது கிடையாது, மணியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறத வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டதா இருக்கட்டும், அதுவும் வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்க 10,000 20,000, இல்லாட்டி 1 லட்சம் அப்படியே வச்சிருப்பாங்க ஃபியூச்சர்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் பண்றது நம்ம ஆக்சுவலி அந்த பணத்தோட வேல்யூவை இழக்க தான் செய்யறோம். இதே யோசிங்க, 2010 நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு 1 லட்சம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பீரோல வச்சுட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணாம இதுலயே ஒரு போனா பீரோல வச்சுட்டாங்க ஃபியூச்சர் ஆகும்ட்டு. இப்ப அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இருக்கா? உங்களுக்கே சொல்லுங்க. 1 லட்சம்ன்றது ஓரளவுக்கு மேக்சிமம் இப்ப வந்து ஈஸியா ஆயிடுச்சு. எது தொட்டாலும் போன்னாலே இப்ப ஐபோன் நெட்டாலே 80,000 1 லட்சம் கிட்ட வந்துருச்சு.
ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு அந்த 1 lakhsன்றது. சில பேருக்கு ஸ்டில் அது தப்பா இருக்கும் அந்த 1 lakh. பட் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ 1 lakhன்ற ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். இதனாலதான் சொல்றோம் இன்ஃபிளேஷனுக்கு சேவிங்ஸ் வந்து கிடையாது. சேவிங்ஸ் வந்து உங்களை மணியை வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அதாவது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது தப்பு. நான் ப்ரொடெக்ட் பண்றேன், எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாச்சும் வேணும்னா ஓகே, அது ஓகே. பட் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் நான் தப்புன்னு சொல்ல வரேன். கரெக்டா? சேவிங் விசஸ் இன்ஃபிளேஷன் புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணலாம்? இப்ப எனக்கு சேவிங்ஸ் பண்ணா தப்பு, நான் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்னென்ன பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கோல்டு ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் நகத்துல போடுறது, அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நகையில போடு, இல்ல பொண்ணுல போடு, இல்ல இதுல லேண்ட்ல போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இதுல போடுறது. பட் இது எல்லாமே ஒரு கேட்டகரி தான். ஸ்டாக் மார்க்கெட்னு நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ஒரே கேட்டகரி தான் வருது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட், லேண்ட், கோல்டு, அடுத்து கிரிப்டோ கரன்சி, அதுவுமே ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதிகமான அவென்யூ இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும், இது ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே கிடையாது. நீங்க கோல்ட்ல எவ்வளவு நாள் நீங்க ஏதாவது சீட்டு போட்டு பண்றீங்களா, அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன? நம்ம இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும். ஆவரேஜா அந்த 7% மேல ரிட்டர்ன் எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோல். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் எப்படி நம்ம அதிக ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரலாம். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அதிக ரிட்டர்ன் வருது? எல்லா இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளவு 500 ஆரம்பிச்சா நீங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். 20 வருஷத்துல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரீல் பார்த்துருப்பீங்க. நீங்க 500 நீங்க போட்டீங்கன்னா ஒரு வருஷத்தை எப்படி கோடீஸ்வரன் ஆகுது, 1 கோடி எப்படி ஈஸியா அச்சீவ் பண்றதுன்னு ஒரு ரீல் வந்து. இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னா, உங்களுக்கு இந்த வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல நிறைய டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இதுல ஒன் ஆஃப் தி இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்றும் கிடையாது. தமிழ்ல வந்து என்ன சொல்றேன்னா வட்டி மேல வட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க கந்து வட்டி அந்த மாதிரி சொல்லுவீங்க. சோ இவன் என்னப்பா வட்டி மேல வட்டி போட்டே போயிட்டு இருக்கு, ஏறிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இந்த வேர்ட் கேட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும், வட்டி மேல வட்டி போட்டு போறான்ட்டு? சோ அதோட மீனிங் என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சினாரியோ, ஒரு 100 ரூபா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட். அப்ப 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 10 ரூபா. 100 ரூபால 10%ன்றது 10 ரூபா. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது உங்களுக்கு 110 ரூபா இருக்குமா? இது கரெக்டா எல்லாத்துக்கும் புரியுதா? ஸோ 1 இயர் இன்ட்ரெஸ்ட்னா 110 ரூபா இருக்கும் நம்மளுக்கு. இந்த 2வது இயர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 110, அதாவது 110 ரூபால 10% எவ்வளவு? 11 ரூபா. அப்ப 2வது இயர்ல உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 100 ரூபாயா தான் இருக்கும். ஆனா 2வது இயர்ல இந்த 100 ரூபா மேல உங்களுக்கு கொடுக்காம 110 ரூபா, அதாவது அந்த 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு சேர்த்து எவ்வளவு தரான்? 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் தரான். கரெக்டா புரியுதா? அப்போ உங்க எண்ட்ல என்னவா இருக்கும்? 121 ரூபாயா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு வட்டி தரான்பா. நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 10,000 வட்டி தரானா, அந்த வட்டிக்கு அடுத்த வருஷம் வந்து என்ன தருவான்? இன்ட்ரெஸ்ட் தருவான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட் காம்பவுண்டிங். இது ரொம்ப அவ்வளவு ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல. பட் இது ஒரு ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லான டூல். ஏன்னா ஐன்ஸ்டீனே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது 8th ஒன் சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் அட்வான்டேஜ் இதுல. உங்களுக்கு போக போக என்ன பண்ணணும்னா, உங்களோட மணியே வந்து உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணும். ஏன்னா நீங்க முதலீடு கம்மியா போட்டாலுமே உங்களுக்கு அந்த முதலீடுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்குவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கனால உங்க மணி உங்களுக்காண்டி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இங்க ஒரு சிம்பிள் கிராஃப் தான். 5000 நீங்க மாசம் மாசம் போட்டீங்க, 10 வருஷம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே 12% எதுவுமே மாறல, 11 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே 20 இயர்ஸா போகும்போது 50 lakhs. அதே வந்து 30 இயர்ஸா போகும்போது 1.7. அப்சல்யூட்லி 30 வருஷம் அவ்வளவு பொறுமை இருக்காது. பட் 30 வருஷம் வரைக்கும் நீங்க அது கன்சிஸ்டன்டா நீங்க போட்டு வந்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் அதே அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். 5000 ரூபாய் தான் நீங்க போட போறீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே மாறல, உங்க பர்சன்டேஜும் மாறல, அதே கிடைக்க போகுது. பட் ஆனா உங்களுக்கு டைம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது? உங்களோட அமௌண்ட் வந்து அதிகமா போகுது. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். காம்பவுண்டிங் பத்தி உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சா? இதனாலதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதனாலதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் இதுதான். மற்ற இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கால்குலேட் சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கிறதுனால அதுக்கு நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்காது. அதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ஈஸியா வந்து மணி க்ரோ ஆகும், மல்டிபிள் ஆகிட்டே போகும். எல்லாத்துக்கும் கிளியரா? காம்பவுண்ட் ரொம்ப போர் அடிக்கலையே? ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஓரளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க. பேசிக் கான்செப்ட். இப்ப 2வது இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணா ஓகே. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவனி என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டியை பத்தி நான் பர்டிகுலரா பேச போறேன். இதுக்கெல்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஷேர்ஸ் இல்லாட்டி ஸ்டாக்னா என்னன்னு தெரியும். இது எல்லாமே ஷேர் மார்க்கெட், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னு தெரியும்.
இதுல வந்து ஷேர்ஸ் இருக்கு. இது என்னன்னு நான் சிம்பிள் லாஜிக்கா சொல்றேன். ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க, டீ கடை. ஃப்ரெண்ட்ஸ் வித் டீ கடைன்னு சொல்லிட்டு பேர் வச்சு ஒரு டீ கடை, ஒரு ஸ்டார்பக் மாதிரி நீங்களும் ஒரு பெரிய பிரான்சைஸியா உருவாக்கலாம். இந்தியா ஃபுல்லா நம்ம கொண்டு வர போலாம். இந்த டீ கடையை பிரபலப்படுத்த போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி இதை வந்து பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கம்பெனியை பெருசாக்குன்னா என்ன வேணும்? முதல்ல நம்மளுக்கு காசு வேணும். காசு இருந்தாதான் நம்ம பிரான்ச்சோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பெருசாக்க முடியும். இந்த காசை வந்து நீங்க எப்படிலாம் நீங்க பெறக்கலாம்? காசு வந்து எப்படி நம்ம இது வாங்கலாம்? கேபிட்டல். ஓகே, கேபிட்டல் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த கேபிட்டல் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? ஒன்னு பேங்க்ல போய் லோன் வாங்கலாம். கரெக்டா? இது ஒரு ஆப்ஷன். இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்கலாம். ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மச்சான் இல்ல இந்த மாதிரி அத்தை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க, நான் பிசினஸ் வச்சு போறேன்ட்டு அவங்க கிட்ட. இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கலாம்? நம்ம வந்து வீட்லயே ஏதாச்சும் சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க, நகை வச்சிருக்காங்க, அதை வந்து அடகு வச்சு போய் வைப்பாங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம வந்து நான் டெக்னிக்கல் டேர்மா போல, இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்ல நிறைய வேஸ் இருக்கு கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு. நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு வே என்ன பண்ணா, பப்ளிக் கிட்ட போய் கேட்கலாம். நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறோட பப்ளிக் கிட்ட வந்து, அதான் நிறைய படத்தை சொல்றான், ஒருத்தங்க கிட்ட 1000 ரூபாய் வாங்குறது பதிலா 1000 பேர்கிட்ட 1 ரூபா வாங்கிக்கலாம் நம்ம, அந்த மாதிரி. ஸோ ஒருத்தவங்க சின்ன சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணா பல்கா கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மத்தவங்க கிட்ட போய் கேட்கலாம். மத்தவன் யாராச்சும் நம்பி நம்மள கடன் தருவானா? என்ன பேசிஸ்ல நம்மளுக்கு கடன் தருவான்? சும்மா போய் கேட்டா யாருன்னே தெரியும் நமக்கு கடன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அவனுக்கு என்ன பண்ணும்? ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுமா? அவனுக்கு ஏதாச்சும் ரிட்டர்னா கொடுக்கணுமா? நான் காசு கொடுத்தா முதல் கேள்வி என்ன கேட்பா? நீ எனக்கு என்ன தருவ? இதுல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லோன் வாங்கினா நீங்க என்ன பே பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்களா? இதே வந்து நீங்க பப்ளிக் கிட்ட இருந்து நீங்க காசு வாங்குனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலா டிவிடெண்ட் வந்து பே பண்ணுவீங்க. அப்சல்யூட்லி டிவிடெண்ட் பே பண்ணுவீங்க. இது என்ன கான்செப்ட்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஷேர், அவன் வந்து உங்களுக்கு காசு தரானா, அவனுக்கு வந்து நீங்க வந்து கடன்காரன் கிடையாது. அவன் வந்து உங்களுக்கு ஓனர். நீங்க வந்து ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிலையன்ஸ் ஷேர்னு எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் வந்து இப்ப 1400 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறேன்னா நான் ரிலையன்ஸ்க்கு ஓனர் நான் சொல்லலாம். டெக்னிக்கலி நான் ரிலையன்ஸ்க்கு ஓனர். டெக்னிக்கலா நம்ம சொல்லலாம். ஆனா என்னோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0.000% தான் ஓனர்ஷிப்பா இருக்கும். ஆனா நான் ஓனர்னு நான் சொல்லிக்கலாம். எனக்கு வந்து ஓட்டிங் ரைட்டும் இருக்கு. இப்ப ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, ரிலையன்ஸ்ல இருந்து நான் புது இண்டஸ்ட்ரிக்குள்ள போறான், புதுசா வந்து இப்ப பெட்ரோல்ல இருந்து அவன் ஈவி கார் செய்ய போறான், நான் கார் ஜியோ கார்னு இறக்க போறான். இதுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்போம். ஏன்னா நான்லாம் காசு போட்டிருக்கேன் ரிலையன்ஸ்ல. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரிலையன்ஸ் போட்டா அவன் என்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி போலாம் உங்களுக்கு ஓகேவான்ட்டு. அப்ப நான் சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு ஓகே வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டிங் ரைட் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஷேர் வச்சிருந்தா நம்ம ஓனர்ஷிப் அர்த்தம். டைனி ஓனர்ஷிப் நம்ம. ஏன்னா பெரிய கம்பெனிஸ் அதெல்லாம். ஸோ நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஓனர்ஷிப். அப்ப இந்த ஓனர்ஸ்க்கு என்ன தெரியணும்? ப்ராஃபிட், வர ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணுமா? இந்த வர ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுக்குற பேர் தான் டிவிடெண்ட். எல்லாத்தையும் கிளியரா? ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால என்னது? இப்போ வந்து இதுக்கு வந்து ஓனர், நான் சும்மா வாய் பேச்சா சொல்ல முடியுமா? நீ தான் ஓனர்ன்ட்டு என்னால வாயெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த காலத்துல அக்ரிமெண்ட் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா. அது தேவையான நம்மளுக்கு. யாருமே வாயால சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ ஓனர்னா நாளை பின்ன அவன் பேச மாட்டான். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களா. இதுக்கு பேர் தான் ஷேர் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்க நேம் எழுதி இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு வந்து அப்ப நீங்க ஓனர்னு சொல்லிட்டு அவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அது ஷேர் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில இப்ப கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்ப டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாமே. யாரும் பேப்பரோ இப்ப யாருமே எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்றோம். ஸோ அதுவே நம்ம டிஜிட்டல் ஆகும்போது இந்த மாதிரி பேப்பர்லாம் 2000 வந்து இந்தியாவில டிஜிட்டல் ஆகிட்டாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ரைட் வந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்லேயே வந்து அதை பத்தி நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஷேர் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ஷேர்ஸ்ன்னு சொல்றோம் ஷார்ட்டா. இந்த ஷேர்ஸ் வந்து நம்ம எங்க வாங்கலாம்னா ஷேர் மார்க்கெட்ல வாங்கலாம். இதுதான் மொத்த லாஜிக்கே. ஷேர்ஸ்னா என்ன, அது ஏன் வந்து கம்பெனிஸ் வந்து ஷேர் ரைஸ் பண்றாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ற மூலியமா நம்மளுக்கு என்னதுன்ட்டு. இதே மாதிரிதான் இப்போ சின்ன பிசினஸா இருக்கு. சின்ன பிசினஸ்ல இருந்து டீ கடை நான் தமிழ்நாட்டுல மட்டும் வச்சிருக்கேன். அதாவது என்னது, ஃப்ரெண்ட்ஸ் வித் டீ கடைன்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டுல மட்டும் வச்சிருக்கேன். இதே பெருசா ஆகணும்னா எனக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு? இன்வெஸ்டர் கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், பப்ளிக் கிட்ட இருந்து நான் கேபிட்டல் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போறேன்னா என்னோட பிசினஸ் வந்து வளருதா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ராஃபிட் வளர, என்னோட எல்லாமே கம்பெனி அசெட் எல்லாமே எனக்கு க்ரோ ஆகுமா? ஏன்னா நிறைய பிரான்ச் வந்துருச்சு, 100 பிரான்ச்க்கு மேல போயிடுச்சு. அப்போ இந்த ஷேர் சர்டிபிகேட் என்ன ஆகும்னா, கம்பெனி வளர வளர உங்களுக்கு ஷேர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். பிரைஸ் நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ரைஸ் ஆகும். ஏன்னா கம்பெனி வளருது. அதே எக்ஸாம்பிள், கம்பெனி கீழே போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னது, இப்போ ஓலா கம்பெனி கீழே போயிட்டே இருக்கு. ஏன்னா தீ பிடிக்குது செய்யுது, யாருக்குமே அந்த பிசினஸ் இன்னும் ஓட மாட்டேது. அதுக்கு பதிலா வேற ஏத்தர் அந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஓலா பிசினஸ் டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் பைக் சாரி. ஸோ ஓலா கீழே போயிட்டு இருக்கு. அப்போ பிசினஸ் கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் லாஸ் ஆகும். இது புரியுதா? இதுதான் ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுது ப்ராஃபிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஓவரால பார்த்துக்கு ஷேர்ஸ்னா என்ன, ஷேர்ஸ் வந்து எப்படி இதாகுதுன்னு ஓவரால் ரிவ்யூ.
இதை புரிஞ்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ஈஸிங்க, டக்கு டக்குன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாமா? எல்லாத்துக்கும் ஓகேவா? ரொம்ப போர் அடிக்கலையே? ஓகே சூப்பர், இவ்வளவு பேர் எனர்ஜி கத்துறீங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வைக்கலாம். நான் லாஸ்ட் Q&A செஷன் இருக்கும்போது நீங்க கேட்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ இந்த ஸ்டாக் நான் சொன்னேன், இந்தியாவில மொத்தம் 7000 கிட்ட ஷேர்ஸ் இருக்கு. அதாவது 7000 ஓவராலா நம்ம பண்ணா 7000 கம்பெனி, அதாவது 7000 ஷேர்ஸ் சொல்றேன்னா 7000 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல நீங்க பாக்குற பெரிய கம்பெனியா இருக்காது, ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI, இன்ஃபோசிஸ், TCS, இந்த மாதிரி இருக்கிற பெரிய ஜெயின்ஸ்ல இருந்து கம்மியான ஜொமேட்டோ, லென்ஸ்கார்ட், இப்ப வந்து புது கம்பெனி வரைக்கும் 7000 கம்பெனி வந்து இந்தியாவில லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த 7000த்துல உங்களுக்கு எப்படி தெரியும் இதுல எது ஜெயிக்கிற குதிரை, இதுல எது தோக்குற குதிரைன்னு உங்களுக்கு தெரியும்? கஷ்டம். 7000 நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் நாலேஜ் வேணும் நம்மளுக்கு. அதுல என்ன பேசிஸ்ல பண்ணும், கம்பெனி எப்படி க்ரோ ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுன்னு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு தெரிஞ்ச பர்சன் ஆல்ரெடி ஒருத்தர் நல்லா படிச்சு இதுக்காண்டியே படிச்சு ஒரு CA, ஒரு CFA இந்த மாதிரி முடிச்சு ஒரு படிச்சவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம் வேலையே என்ன இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க படத்துல பாக்குற மாதிரி 4-5 ஸ்கிரீன் வச்சு பாக்குறதா அவங்க வேலையாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு படிக்கிற வேலை இருக்கும், வேலைக்கு போகணும், செய்யணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு அந்த டைம் அலோகேட் பண்ண முடியாது, பண்ணி நம்ம ஷேர்ஸை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கே யாராச்சும் இருந்தா, மச்சான் எனக்கு ஏதாவது சொல்றா, உனக்கு ஏதாவது தெரியுது, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுன்னு கேட்போமா? லைக் ஒரு பாயிண்ட்ல ஏதாச்சும் உங்களால அது கனெக்ட் பண்ண முடியும். யாருக்காச்சும் இருந்தா என்ன ஏதுன்னு சொல்ல, நானும் பண்றேன், ஒர்க்கிங் இதுல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், செய்யறேன், அவங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜபிளான பர்சன் கிட்ட காசை கொடுத்து இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அதே ஷேர்ஸ் தான் வாங்க போயிடாரு. இந்த 7000 ஷேர்ஸ்ல இவர் வந்து இவர் நாலேஜ் அப்ளை பண்ணுவார், எந்த கம்பெனி நல்லா இருக்கு, எது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு. அவருக்கு வந்து ஜெயிக்கிற குதிரை எது, தோக்கிற குதிரை எதுன்னு சொல்லிட்டு அவர் அனலைஸ் பண்ணுவாரு, ரிசர்ச் பண்ணுவாரு. அதை வச்சு வாங்கி நம்மளுக்கு வந்து ரிட்டர்னா கொடுப்பாரு. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு சிம்பிள் கான்செப்ட். எல்லாத்துக்கும் கிளியரா? இது மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னன்னா, நம்மளே மாதிரி ஆளுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாதனால இன்னொரு பர்சன் இருக்காங்க, அவர் வந்து படிச்சு இதுக்காண்டி படிச்சு வந்தவர், அவர்கிட்ட நம்ம காசை கொடுத்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து டைரக்டா இப்ப ஷேர்ஸோ ஸ்டாக்ஸோ வாங்குறோம்னா கிடையாது, நம்ம இன்டைரக்டா வாங்குறோம். நம்ம வந்து இதுதான் நம்ம பீப்புள் வந்து இவர் தான் ஹோல்ட் பண்ணுவாரே தவிர நம்ம இந்த ஷேர்ஸோ சர்டிபிகேட்டோ ஹோல்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு ரிட்டர்னா வந்து என்ன, ஏதாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுக்கு ரிட்டர்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கணுமா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். நான் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கினா வேல்யூ இருக்கணும். இப்போ கடையில போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க, லேஸ் வாங்குறீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோ, 10 ரூபாய்க்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஏன்னா நீங்க சும்மா வந்து 5000 Hey guys, just hold on for a minute. There's a small power cut in Mithun Raj's house. So just 1 minute wait பண்ணுங்க, he'll rejoin. Just a minute. Yes. Mithun Raj is audible. எல்லாருக்கும் ஓகே தான்? எல்லாரும் கேக்குது இல்ல? Just give a thumbs up guys. Thank you. ஓகே. ஸோ இதுக்கான வேல்யூ தான் நம்மளுக்கு NAVன்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ. நீங்க எப்படி ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கோ, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏன்னா இவர் மல்டிபிள் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பிரைஸ் இருந்தாதான் நம்மளால ஈஸியா வாங்க முடியும். அதுக்குதான் நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது ஓகேவா? இந்த நெட் அசெட் வேல்யூவை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு NAV, நெட் அசெட் வேல்யூ, இது என்னன்னா இது ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி 2 பேக்கெட் லேஸ் தாங்க, 4 பேக்கெட் தாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கணுமோ அந்த மாதிரி இதை நம்ம யூனிட்ல கணக்கிடுவோம். 1 யூனிட் 2 யூனிட்னு சொல்லுவோம். இது கிளியரா? NAV இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க, NAVல நீங்க வாங்குவீங்க. அதான் ஓகே சூப்பர். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ். யார் இருப்பாங்க, இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல வந்து எக்கச்சக்க கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இது ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி நகையில வந்து 24 கேரட் 22 கேரட் இந்த மாதிரி நிறைய கேரட் வச்சுக்கோங்களோ, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட். ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈக்விட்டினா ஒன்றும் கிடையாது, டைரக்டா ஷேர்ஸ். ஈக்விட்டினால ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஷேர்ஸ்னா என்னது, ஒரு ஓனர்ஷிப் உங்களுக்கு. ஸோ ஈக்விட்டினாலே உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப். ஸ்டாக் மார்க்கெட் தான் ஈக்விட்டினாலே டெக்னிக்கலா நம்ம வந்து ரெஃபர் பண்றது. ஓகேவா? ஈக்விட்டினா பியூர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. இந்த டெட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க நிறைய பேர் கவர்மெண்ட்ஸ் பாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவர்மெண்ட் பத்திரம்னு சொல்லுவாங்க, பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாண்ட்ஸ்லயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸ்னா ஒண்ணு கிடையாது, இது கடன் பத்திரம். ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணா என்னது, ஓனர்ஷிப்.
பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னது, அது ஒரு பாரோர் ஃபண்ட். ஸோ டெக்னிக்கல் தமிழ் லாங்குவேஜ் சொன்னா ஈக்விட்டியில பண்ணா நீங்க ஓனரு, டெட்ல பண்ணா நீங்க கடன்காரன். நீங்க வந்து கம்பெனிக்கு கடன் கொடுத்துங்க. ஈவன் தோ நீங்க கவர்மெண்ட்டுக்குமே கடன் கொடுக்கலாம். நான் டெக்னிக்கல் தமிழ் லாங்குவேஜ் சொன்னா நீங்க வந்து கடன் கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட்டுமே நம்ம கிட்ட இருந்து பாரோ பண்ணுவாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட்டுக்குமே சில சமயத்துல காசு வேணும், ஃபண்ட்ஸ் வேணும்னா பீப்புள் கிட்ட, பப்ளிக் கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸ்மே கடன் வாங்கினா பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஆனா ஈக்விட்டி டிஃபரன்ஸ். ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணா என்னது, ஓனர்ஷிப். டெட்ல பண்ணா நீங்க வந்து கடன் கொடுத்துங்க, ஆர் லெண்டார்னு சொல்லலாம். நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி லோக்கல்ல வந்து ஹைபிரிட் பழம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரெண்டுத்தோட கலப்படம். ஈக்விட்டி பிளஸ் டெட் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். கிளியரா புரியுதா? ரெண்டுத்தோட மிக்ஸ் தான் ஹைபிரிட். நீங்க நம்ம லோக்கல்ல பார்த்தாலும் ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் இங்க ஹைபிரிட். ரெண்டுத்தையும் சேர்க்கறது ஹைபிரிட். இந்த மாதிரி 3 கேட்டகரி தான் நம்மளுக்கு மொத்தமாவே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. இதுக்குள்ள சப் கேட்டகரி நிறைய இருக்கு. ஈக்விட்டில உங்களுக்கு நிறைய இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ்ல நிறைய இருக்கு, ஹைபிரிட்லயும் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் ஃபுல்லா பேசல. இன்னைக்கான செஷன்ல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா வெறும் ஈக்விட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளியரா? அது நான் இந்த டெட் ஃபண்ட்ஸ் பத்தியோ ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தியோ போய் பேச போறது கிடையாது. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து எங்கேஜ்ல தான் இருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுனால நான் ஈக்விட்டியை இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ண போறேன். கிளியரா? இப்போ நான் ஒரு கேட்டகரி என்ன இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஈக்விட்டிக்குள்ள நம்ம வரோம். ஈக்விட்டியில மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள். லார்ஜ் கேப் இந்தியாவில் டாப் கம்பெனிஸ் எது சொல்லுங்க? டிசிஎஸ், டாடா. டாட்டாலே எக்கச்சக்க இருக்கு. டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ். வேற என்ன இருக்கு உங்களுக்கு? ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய கம்பெனிஸ். உங்களுக்கு அதானி, சூப்பர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்தியாஸ்ல நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. டாப் 50 கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க லார்ஜ் கேப்பை. மைக்ரோசாஃப்ட் வந்து அது இந்தியன் கம்பெனி கிடையாது. மைக்ரோசாஃப்ட் வந்து அது வேர்ல்டு யூஎஸ் கம்பெனி. யூஎஸ்ல அது லார்ஜ் கேப் மைக்ரோசாஃப்ட்ன்றது. இந்தியாவில பெரிய கம்பெனி என்னது? எம்ஆர்எஃப். எம்ஆர்எஃப் இஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கம்பெனிஸ். இதை லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. மிட் கேப், மிட் கேப்னா ஒன்றும் கிடையாது. இப்போ லென்ஸ்கார்ட்னு கூட வச்சுக்கலாம். லென்ஸ்கார்ட். தென் வந்து வேற என்ன சொல்லலாம்னா நம்மளுக்கு வந்து ஜொமேட்டோ வந்து இப்போ லார்ஜ் கேப். மிட் கேப்ல வேற என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு யூனியன் பேங்க் தெரியுமா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐடிசி இஸ் லார்ஜ் கேப். ஐடிசி. விப்ரோ இஸ் மிட் கேப். இதெல்லாம் வந்து சின்ன கம்பெனி. உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தெரியுமா? அது ஒரு கவர்மெண்ட் பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து மிட் கேப் கம்பெனிஸ். வேதாந்தா இது வந்து மிட் கேப். இதுலயும் கேட்டகரி. ஏன்னா இது வந்து டிவிஎஸ் மோட்டார் இஸ் லார்ஜ் கேப்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ இஸ் லார்ஜ் கேப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபண்ட் அந்த சைஸை பொறுத்து, கம்பெனியோட ஸ்கேலை பொறுத்து உங்களுக்கு 3 கேட்டகரியா பிரிச்சுக்காங்க. இந்த ஸ்மால் கம்பெனி என்ன தெரியுமா? ஓலா வந்து சாம்பிளா எக்ஸாக்டா வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப். ஏன்னா நிறைய ஸ்மால் கேப் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு நேம் தெரியாது சொன்னா. ஸோ அதுல ஒரு ரெகக்னைசபிளான ஒரு நேம் தான் ஓலா வந்து இப்ப ஸ்மால் கேப். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓலால பெரிய பிரச்சனை இருக்கு. சவுத் இந்தியா பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், இது எல்லாமே ஸ்மால் கேப். இப்போ ஓலான்னு பாத்தீங்கன்னா, ஓலா எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஓலா பைக் எத்தனை பேர் பாத்தீங்க? இன்ஸ்டாகிராம்ல எல்லா பக்கமும் பார்த்திருப்பீங்க. டீ பிடிக்குது, சர்வீஸ் சென்டர் சரியில்லை, கஸ்டமரை ஒழுங்கா கவனிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஓலா மேல ஒரு ட்ரஸ்டே கிடையாது. அப்ப அதோட வேல்யூ இறங்கிட்டே இருக்குமா? இதே மாதிரிதான் திடீர்னு ஓலா நல்லா பண்ணுது. ஈவி பைக்லயே அவன் தான் வந்து அடிச்சு தூக்குறான், அவன் தான் நல்லா பண்றானா, அப்போ இவனுக்கு வந்து அதிகமா இருக்கா? ஏன்னா ஈவி வந்து இப்போ பூமிங் செக்டார். எல்லாருமே பெட்ரோல் விட்டு ஈவிக்கு போறோம். இன்கேஸ் ஓலா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா அதிக க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாட்டி கீழே போச்சுன்னா அதிக ரிஸ்க். அதனால சொல்லி இப்ப லார்ஜ் கேப் மாதிரி டாடா கம்பெனி இல்ல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி சொன்னா லார்ஜ். உங்களுக்கு வந்து இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனி உங்களுக்கு பேங்க் ரேட் ஆகுமா? பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க பெரிய பெரிய மைண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அனலிஸ்ட், அந்த சிஇஓ, சிஎஃப்ஓ பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. ரிசோர்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. எப்படியும் கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க. இதனால அதுல ரிஸ்க் கம்மி. மிட் கேப்னா என்னது? வளர்ந்துட்டு வர கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா லென்ஸ்கார்ட் இந்த மாதிரி இது வளர்ந்துட்டு வர கம்பெனி. அளவுக்கு உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா நிறைய பிரான்ச் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வளர்ந்துட்டு வர கம்பெனிஸ். அதனால உங்களுக்கு க்ரோத்துமே இருக்கும், அதே டைம் மீடியம் ரிஸ்க்குமே இருக்கும். க்ரோத்துக்கும் இருக்கும், டவுன் சைடுக்கும் ஃபால் இருக்கும். இது மீடியம். ஸ்மால் கேப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டிலா இருக்கும். மேல போச்சுன்னா அடிச்சா லக்கு எங்கேயோ போயிடும், போச்சுன்னா மொத்தமா போயிடும். இதுதான் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு புரிஞ்சா? இதுக்கோட ரிஸ்க் டைப்பையும் புரிஞ்சுட்டீங்க, என்னென்ன கேட்டகரின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது போக நிறைய கேட்டகரி இருக்கு. மல்டி கேப்னு சொல்லுவாங்க. அது 4-5 டைப் இருக்கு. பட் ப்ராமினெண்டா இருக்கிறது இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் தான். ஓகேவா? ஈக்விட்டி டைப்ல இதான் மேஜரானு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு டைப் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பத்தி ஓகே இதுதானே லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இது எல்லாமே கம்பெனி சைஸை பொறுத்து 3 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்னா பெரிய கம்பெனி, மிட் கேப்னா க்ரோத் அண்ட் வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது, ஸ்மால் கேப்ல பியூர் ரிஸ்க் தான்,
அடிச்சா லக்கு, இல்லாட்டினா மொத்தமா கோவிந்தா தான் நம்மளுக்கு. பட் அதுவுமே நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பண்றவங்களுக்கு அது நல்லா இருக்கும். பட் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் எப்பவுமே கம்மி தான். மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் இருக்கும், பட் வந்து ஓவர் தி லாங் டைம் உங்களுக்கு வந்து நல்லாவே நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாக்ல பண்ண போறது கிடையாது, மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல வந்து அந்த மேனேஜர் போடுவாங்க. ஒரு ஸ்டாக்ல போட்டாதான் நமக்கு பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல நான் ரிஸ்க் அதிக எது போட்டா மொத்தமா போயின்றது நான் மீன் பண்றது ஷேர்ஸ் சொல்றேன். இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் கம்மி தான், பட் ரிஸ்க் இருக்கு. நான் வந்து ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேட்டகரி புரிஞ்சா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற கேட்டகரிஸ் இப்பயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு ஷேரோ ஒரு ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. அந்த மேனேஜர் 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் 30 ஸ்டாக் அந்த மேனேஜருக்கு என்ன தோணுதோ அதுபடி பண்ணுவாங்க. பட் அதை ரெகுலேட்டும் பண்ணுவாங்க. ரெகுலேட் பண்றது யாருன்னா செபி. நம்ம ஸ்கூல்ல எப்படி நம்ம ஸ்கூல்லே இது பண்றது ரெகுலேட் பண்றது யாரு? ஹெச்எம் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் இல்ல பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இவங்க இல்ல ஹெச்ஓடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா ஐடி கார்டு போட்டு வரணும் கரெக்டா. இந்த மாதிரி இந்த ஈக்விட்டி, ஏன்னா ஒரு மேனேஜர் அவனால இண்டிபெண்டா செயல் பண்ணக்கூடாது. அவன் பாட்டுக்கு வேற அவர் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருக்கவங்க வேற இல்லையாச்சும் ரிஸ்கியான இதுல வந்து ஃபேவர் ஒரு கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணி அதுலயே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா போயிடும். ஸோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த நார்ம்ஸ் படி தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த நார்ம்ஸ் செட் பண்றது யாருன்னா இந்தியால செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் ரெகுலேட் பண்றது. ஸோ அது ஒரு கவர்மெண்ட் பாடி தான். இது எல்லாமே கவர்மெண்ட் ரெகுலேஷனுக்குள்ள தான் வருது. கிளியரா? இப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பத்தி பார்ப்போம். இண்டெக்ஸ்னா ஒன்றும் கிடையாது. நீங்க மேஜரா நியூஸ்ல வந்து பாக்குறது என்ன பாப்பீங்க? பங்கு சந்தை இவ்வளவு க்ளோஸ் ஆயிடுச்சு, நிப்டி இவ்வளவு கீழே போயிடுச்சு, பங்கு சந்தை இந்த அளவுக்கு சரிவா போயிட்டு இருக்கு, பேனிக்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே எதை குறிப்பிடுறாங்கன்னா ஒரு இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, நல்லா படிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டா தான் இருப்பாங்க. ஒரே கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்க மட்டும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ஏ செஷன், பி செஷன், சி செஷன் இருப்பான். ஸோ இதுல எந்த செஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி டீச்சர் கண்டுபிடிப்பாங்க? எக்ஸாம் வைப்பாங்க கண்டிப்பா. நம்ம குவார்டர்லி, மிட் டேர்ம் அந்த மாதிரி, இல்லாட்டி நம்ம செமஸ்டர் இல்ல இன்டர்னல்னு வரும். ஸோ இதுல வந்து ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்கானா, ஒரு 30-40 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானா, நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கம்பெனி நல்லா அந்த செஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். இதுக்காண்டி நான் ஒருத்தவனை போய் மார்க் ஷீட்டை பார்க்க முடியுமா? ஒரு கிளாஸ்ல ஒரு செஷன்ல ஒருத்தன் கிட்ட போய் நீ எவ்வளவு மார்க் எடுத்திருக்க, எவ்வளவு செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு நான் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ண எனக்கு லேட் ஆகுமா ஆகாதா? எனக்கு ஒருத்தவனையும் போய் பார்த்து என்னால அனலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து இந்த செஷன் ஃபுல்லா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் வந்து அந்த டீச்சர் வந்து ஹெட் மாஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எந்த செஷன்ப்பா நல்லா வந்து நடத்துறாங்க, சரி அங்க சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுமா? அப்ப இந்த ரிப்போர்ட்டிங்க்கு ஒருத்தர் போய் முன்னாடி இந்த பையன் இவ்வளவு எடுத்திருக்கான், இந்த பையன் இவ்வளவு எடுத்திருக்கான், இந்த பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, அப்ப இதுதான் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஒரு நம்பர் வேணும், பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா. இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன வச்சிருப்பாங்க? 50 பேர் இருக்கானா, ஒரு 30-40 பேர் நல்லா மார்க் எடுக்கிறானா, ஓகே நல்லா பண்ணுது. இல்ல 30-40 பேர் நல்லா பண்ணல, 10 பேர் தான் நல்லா பண்றேன்னா இந்த செஷன் வந்து நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இந்த செக்ஷன் வந்து ஸ்கூல்ல இது ஸ்டார்ட் அப் பண்ற செக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அதே மாதிரிதான் இண்டெக்ஸ். நான் என்ன சொல்லி, இந்த இண்டெக்ஸ்ல 7000 ஸ்டாக்ஸ் இந்தியாவில இருக்கு. நம்ம 7000 ஸ்டாக்ஸையும் போய் அனலைஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து இவ்வளவு போயிருக்கு, இன்னைக்கு கீழே போயிருக்குன்ட்டு. அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு வேணும். இந்த ரெப்ரசன்டேஷன் பண்றதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில மேஜர் இண்டெக்ஸ் வந்து 2 இண்டெக்ஸ் இருக்கு. நிஃப்டி 50, சென்செக்ஸ் 30 சொல்லுவாங்க. சென்செக்ஸ்ல 30 ஸ்டாக் இருக்கு. நிஃப்டில 50 கம்பெனி இருக்கு, டாப் 50 கம்பெனி. சென்செக்ஸ்ல இந்தியாவில இருக்கிற டாப் 30 கம்பெனி எல்லாமே டாப் கம்பெனிஸா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு இண்டெக்ஸ் மேல போகுது, இன்னைக்கு வந்து 200 பாயிண்ட் 400 பாயிண்ட் இல்ல 1% மேல போகுதுன்னா இந்தியால மொத்த கம்பெனி நல்லா பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் மேல போச்சுன்னா கம்பெனி நல்லா பண்ணுது, எல்லா கம்பெனி நல்லா பண்ணுதுன்னு ஒரு இண்டிகேஷன் தான் இது. ஸோ இது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்றேன். இது கிளியர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் எல்லாத்துக்கும் கிளியரா? எதுக்காண்டி இண்டெக்ஸ் இருக்கு, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்ட்டு அதுக்கு நிறைய இருக்கும். பட் இண்டெக்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு காலேஜ் நம்ம ஏதாச்சும் பிட் அடிச்சிருப்போம். யாருக்கிட்டாச்சும் ஒரு எம்சிக்யூ கண்டிப்பா இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சொல்றேன். இப்ப நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பத்தி இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, இண்டெக்ஸை பத்தி தான் சொல்லியிருக்கேன். இப்பதான் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பத்தி சொல்றேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம சின்ன வயசுல யாராச்சும் வந்து பிட் அடிச்சிருக்கலாம். எம்சிக்யூ ஏதாச்சும் 1 மார்க் சொல்றா, மச்சா இதை சொல்றா, ஒரு 2 மார்க் காட்டுறான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணிருப்போம். ஏன் பண்ணிருப்போம்? அந்த சப்ஜெக்ட்ல நமக்கு அந்த அளவுக்கு பர்டிகுலர் நாலேஜ் இருந்திருக்காது. ஸோ அவன் என்ன காட்டுறான்னு நம்ம பின்னாடி எக்ஸாம்ல வச்சு எழுதிடுவோம். இது வந்து ஒன் டைம் ஆஃப் மெத்தட். இன்னொன்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலாம், இல்ல யாராச்சும் நல்லா படிக்கிறவனை பார்த்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்ப நல்லா படிக்கிறவனை பார்த்து எழுதுறான, அவன் 5 மார்க் கொஸ்டின் எழுதுறானா, நீங்க அவனை பார்த்தே எழுதி அந்த கொஸ்டினுக்கு 4 மார்க் நீங்க மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரிதான் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டெக்ஸை வந்து டாப்பரை வந்து நீங்க முந்தறதுக்கு பதிலா இண்டெக்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 சொல்றேன்னா, இந்த நிஃப்டி 50 அப்படியே வந்து காப்பி அடிப்பான்.
அப்படியே அதுல என்ன கொடுக்குறோம்னா அதுல என்னென்ன ஷேர்ஸ் இருக்கோ அது அப்படியே நம்ம வாங்குறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. கிளியரா? அதாவது நம்ம ஆக்சுவலி காப்பி அடிக்க போறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்றவனா காப்பி அடிச்சு நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம படிச்சு பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் திரும்பி சொல்றேன். ஆக்டிவ் ஃபண்ட் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜர் இருப்பான். அந்த மேனேஜர் யாரு, நம்மளுக்காண்டி நம்ம காசு அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அவர் தான் கிளாஸோட டாப்பர்னு வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து நம்மளோட ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றாரு. இன்னொன்னு அவர் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா டாப்பர் இருப்பான். நம்ம கிளாஸ்ல எப்பவுமே ஒரு டாப்பர் இருப்பானா, இந்த டாப்பரை முன்றதா எல்லாத்துக்கும் ஒரு வேலை. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதா நம்மளுக்கு ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு வந்து நானா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறவனா நான் பிட் அடிச்சோ காப்பி அடிச்சோ நான் செகண்ட் ரேங்க் ஆச்சு வாங்கிக்கலாம். இது ஒண்ணு. ஸோ இதுல வந்து நீங்க நல்லா படிச்சு செஞ்சீங்கன்னா அது ஆக்டிவ் ஃபண்டுன்னு சொல்லலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு எஃபோர்ட் போட வேண்டாம்ப்பா, அவனை பார்த்து எழுதுனா எனக்கு வேலை ஈஸியா முடிஞ்சுன்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட். அதாவது அவன் தான் உங்களுக்கு பெஞ்ச் மார்க். ஃபர்ஸ்ட் மார்க் உங்களுக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவன நம்ம பீட் பண்ணணும். அதை வந்து நம்ம காப்பி அடிச்சும் பண்ணலாம், இல்ல வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணலாம். அதான் ஆக்டிவ் ஃபண்ட், பாசிவ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல 2 சொல்லுவாங்க. கிளியரா? உங்க டாப் 50 கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் ஒரு போனஸ் செஷன் 2 போனஸ் சொல்லியிருந்தோம். இதுல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிராக்டிகல் செஷன் காட்ட போறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போனஸ். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன்ல இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், டாடா, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், ஆதித்யா பிர்லா, இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்ல எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லி காட்ட போறேன். நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் செஷன் முடிஞ்சு. இன்வெஸ்ட் பை யுவர்செல்ஃப். ஆக்டிவ் ஃபண்ட் இஸ் ஹையரிங் ஏ மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, கிளியரா? ஆக்டிவ் ஃபண்ட்ல உங்களுக்காண்டி ஒரு வேலை, ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல உங்களுக்காண்டி ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அப்படி கிடையாது. ஈஸியா வந்து நீங்க ஒரு ட்ராக் பண்ணிக்கலாம். காப்பி அடிக்கிறதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சா? மேபி நான் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. பட் இனி உங்களுக்கு இது இன்னுமே கிளியரா இல்லாட்டி Q&A செஷன்ல நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே, இஃப் இட் இஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் யூ இன்வெஸ்ட் பை யுவர் செல்ஃப். கண்டிப்பா. ஆக்டிவ் ஃபண்ட் இஸ் ஹையரிங் ஏ மேனேஜர் டு இன்வெஸ்ட். அதேதான். ஆக்டிவ் ஃபண்ட்னா நம்மளுக்காண்டி ஒரு பர்சன் ஒர்க் பண்றான். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நம்மளுக்கு அது கம்ப்யூட்டர், இப்ப இருக்கிறதுல கம்ப்யூட்டர் வந்து அதுவே ட்ராக் பண்ணும். அது வந்து நம்மளுக்காண்டி அந்த இன்வெஸ்ட் பண்ணிடும். அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கோ, டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு சொன்னல, டாப் 50 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இது ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். இது கிளியர் ஆயிடுச்சா? இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்கிங் எரர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப நீங்க காப்பி அடிக்கிறீங்கன்னா எக்ஸாக்டா உங்களால காப்பி அடிக்க முடியாது. ஒருத்தவனை அவன் 5 மார்க் கொஸ்டின் எழுதுறானா நம்ம ஒரு 4 மார்க் வாங்குற அளவுக்கு தான் நம்ம எழுதுவோம். அதுக்கு பேர் தான் ட்ராக்கிங் மார்க். 5க்கு 5 யாராலுமே பார்த்து அக்யூரேட்டா நம்ம வந்து எழுத முடியாதா? இதுக்கு பேர் தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா அதை ரெப்ளிகேட் அப்படியே காப்பி அடிக்கிறோம்னா ஒரு 4-5 டீவியேஷன்ஸ் வந்து வரலாம், முன்ன பின்ன வரும். இதுக்கு பேர் தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்க வேண்டியது ஒரு நம்பர். இது ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. இது கிளியரா? ட்ராக்கிங் எரர்னா என்னன்ட்டு. இது இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப. இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ல உங்களுக்கு கிடையாது. ஆக்டிவ் ஃபண்ட்ல உங்களுக்கு மேனேஜர் தான் இருக்கான். அங்க ட்ராக் பண்ண போறது கிடையாது. அங்கேயே வந்து அவர் என்ன பண்ண போறாரு, அவர் எஃபர்ட் போட போறாரு. ஸோ அது அவரோட எஃபர்ட்னால அங்க ட்ராக்கிங் எரர் இருக்காது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம ஒரு காப்பி அடிக்கனால அந்த இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்றதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு இது ரெப்ளிகேட் பண்ணி இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ட்ராக்கிங் எரர் இருக்கும். எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் வந்து ஆக்டிவ் ஃபண்ட். இதை பத்தினா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி நம்ம பண்ணலாம், இதுல வந்து ஒரு அளவுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்தியாவில இருக்க டாப் 50 கம்பெனி மேல போச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மேல போகும். டாப் 50 கம்பெனி கீழே வந்துச்சுன்னா கீழே வரும். பட் டாப் 50 கம்பெனி எல்லாமே டவுனா பெர்ஃபார்ம் பண்ணுமா? ரிலையன்ஸ், டிசிஎஸ் இது எல்லாமே ஒரே நேரத்துல கீழே போகுமா? போகிறது கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் நம்ம லைஃப் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப கீழே வருது கஷ்டம். அப்படி கீழே வந்தாலும் அடுத்த கம்பெனி என்ன கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்து என்ன க்ரோவிங் கம்பெனி, அது வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்துடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஜெயிக்கிற குதிரை மட்டும் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கும். கிளியரா? நிஃப்டி 50ல அந்த 50 கம்பெனி இருக்கும். 4-5 கம்பெனி இப்ப கீழே போகுது, 4-5 கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல இந்தியால. சே ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுல ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கேஷனால நிறைய மக்கள் காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த HDFC பேங்க் மேல என்ன ஆயிடுச்சு, கீழே வர ஆரம்பிச்சிச்சு. பேங்க் யார் நம்பர் இல்ல, அது இப்போ ரன் பண்றவே முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாப் 50 கம்பெனி இப்ப இது டாப் கம்பெனி இல்ல, இந்த HDFC தூக்கிட்டு அடுத்து என்ன வளர்ந்துட்டு வர கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பேங்க்னா யூனியன் பேங்க் இந்த 50 கம்பெனில ஆட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஜெயிக்கிற குதிரை மட்டும் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கும். தோத்துச்சுன்னா அது வெளியே போயிட்டு புது குதிரையா வந்து இறக்கிடுவாங்க. அதாவது புது குதிரை மீன்ஸ் புது கம்பெனி உள்ள வந்துடும் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. ஸோ இதுல ரிஸ்க்குமே உங்களுக்கு கம்மியா இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்லயுமே உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து ஞாபகம் நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான ரேஷியோ என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணா, நம்மளுக்காண்டி ஒருத்தர் அங்க வேலை பார்க்கறாரு. ஆக்டிவ் ஃபண்ட்ல நம்மளுக்காண்டி ஒருத்தர் வேலை பார்க்கறாரா, அப்ப அவருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கொடுத்தானுமா? கண்டிப்பா.
ஸோ அந்த ரேஷியோக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ல எப்பவுமே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ஹை எஃபர்ட் கிடையாது, நம்ம போய் ரெப்ளிகேட் தான் பண்ண போறோம். அதனால இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோவா இருக்கும். இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள்னா காப்பி அடிக்கிறதுக்கு டாப்பருக்கு ஒரு பப்ஸோ 2 வடையோ வாங்கி கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிடலாம். அது செலவு கம்மி. நீங்களே படிக்க நினைச்சா என்ன ஆகும், நீங்க மெட்டீரியல் வாங்கணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், நோட்ஸ் வாங்கணும், செய்யணும், செலவு அதிகம். ஸோ இந்த இடத்த சொல்ல வருது ஆக்டிவ் ஃபண்டுக்கு எப்பவுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மியான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் டேட்டாவோட ப்ரூவ் பண்றேன் எப்படி வந்து இண்டெக்ஸ் ஃபண்டும் லார்ஜ் கேப்பும் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து இந்த ரெப்ளிகேட் பண்றதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, நம்ம ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இண்டெக்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. HDFC பேங்க் ப்ரொவைட் பண்ணுவா, UTI, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து அவங்கவுங்க வந்து காப்பி அடிப்பாங்க. ஸோ இதுல நான் ஒன் ஆஃப் த கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்தது UTI Nifty 50. இதை பத்தி நான் கண்டிப்பா ப்ராக்டிக்கல் செக்ஷன்ல சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல Nifty 50 அதே மாதிரி லார்ஜ் கேப் இதுதான் வந்து டாப்பர்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆக்டிவ் ஃபண்ட். இங்க வந்து உங்களுக்காண்டி ஒரு மேனேஜர் இருப்பான். இந்த கேட்டகரியில உங்களுக்காண்டி ஒரு மேனேஜர் ஆக்டிவா வேலை பார்ப்பான். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல என்னன்னா உங்களுக்கு சிம்பிளா அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுவாங்க. இந்த நியூஸ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு 1% மேல போயிருக்கு, கீழே போயிருக்கு. ஸோ அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். அதுதான் இங்க நடக்குது. ஸோ 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்டிவ் ஃபண்ட் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கு. 3 இயர்ல ஆக்டிவ் ஜெயிச்சிருக்கு. ஆனா ஒரு 10 இயர் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் வந்து ஜெயிக்கவே இல்லை. 10 இயர்னா இது 1 or 2 இயர்ஸ் ஆக்டிவ் ஃபண்ட் கண்டிப்பா மேல போகும். ஆனா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் ஃபண்ட் இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணதே கிடையாது. அவ்வளவு படிச்சுமே உங்களால என்ன பண்ண முடியல, அந்த டாப்பர் வந்து பீட் பண்ண முடியல. ஸோ லோ எஃபர்ட்டே நம்ம போடலாமே. அவ்வளவு படிக்கிறவனுக்கு எவ்வளவு வந்து எக்ஸ்பென்ஸ் கேட்கலாம், 0.77. கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம், அவ்வளவுதான். இப்போ இது முடிஞ்சுன்னா இன்னொரு 10 to 20 மினிட்ஸ்ல வந்து ப்ராக்டிகல் செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பட்ட 0.2 தான். இங்க பாத்தீங்கன்னா 0.7. இது உங்களுக்கு இப்படி காமிச்சா புரியாது. நான் இதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இதனால உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டோடன்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நான் மாசம் 1000 ரூபாய் போடுறேன், 10 வருஷம். இண்டெக்ஸ் ரிட்டர்ன் வந்து 4.8. இந்த நம்பர் நான் எப்படி எடுத்தேன்னா ஒன்றும் கிடையாது. இங்க நம்பர் என்ன இருக்கு, 10 இயர்ஸ் ரிட்டர்ன் என்ன 14.80 தான் 10 இயர் ரிட்டர்ன். அதே ரிட்டர்ன் தான் நான் இங்க போட்டிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2. நீங்க இங்க பார்க்கலாம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2. கிளியரா நான் என்ன நம்பர் அங்க இன்சர்ட் பண்ணிருக்கேன் அந்த கால்குலேட்டர்ல. இப்ப நீங்க போட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு பே பண்ணிருக்கீங்கன்னா 33,000 வந்து பே பண்ணிருப்பீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 27 lakhs போயிருக்கும். இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த பேஜ் உங்களுக்கு கிளியரா? ஒரு தம்ஸ் அப் போடலாமா எல்லாரும்? இந்த கிளியர் இருந்துனா இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நான் அந்த டேட்டாவை அப்லோட் பண்ணிருக்கேன். இதுல பண்ணி கால்குலேட் பண்ணது. இதே நான் ஆக்டிவ் ஃபண்ட் போலாமா? யார் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நம்மளுக்காண்டி ஒர்க் பண்ணிருக்காரு, எவ்வளவு நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுத்து தந்துருக்காங்க. 10 இயர்ஸ்ல அதே அமௌண்ட் 10,000 10 இயர்ஸ். ஆனா அங்க ரிட்டர்ன் பாத்தீங்களா 14.43 தான் அந்த டேபிள் இருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு 0.77. அப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு 25 lakhs வந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க எவ்வளவு பே பண்ணிருக்கோம் 1,23,000. ஸோ அவ்வளவு காசு கட்டி அதுக்கு ஒர்த்தா? அவ்வளவு நான் பே பண்றேன் அந்த மேனேஜருக்கு, நான் அவ்வளவு பே பண்றேன். ஆனா அதுக்கேற்ற ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குதா? கிடையாது. 25 லட்சம் தான் எனக்கு என்ன கிடைக்குது, ரிட்டர்னா கிடைக்குது. ஆனா நான் பேசிவா போடுறேன், வெறும் 22% எக்ஸ்பென்ஸ் 33,000 ரூபாய் நான் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது, ரிட்டர்ன்ஸ்மே அதிகமா தான் வருது. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு வருது, 1,1,00,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸே வருது. இது புரிஞ்சா? ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ். பாசிவ்ன்றது ஒண்ணு கிடையாது, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். ஒரு மேனேஜர் வச்சு நீங்க அந்த ஃபண்டும் சூஸ் பண்ணலாம், ஆக்டிவ் ஃபண்டும் சூஸ் பண்ணலாம். அது ஒரு கேட்டகரியை பொறுத்து. இதுதான் உங்களுக்கு டேட்டா. இப்போ புரிஞ்சா? இது வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமானா கிடையாது. எல்லா இடத்துலயுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கரெக்டா இருக்குமானா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 கேட்டகரி சொல்லியிருக்கேன். லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கா. 3 கேப்ல நான் பார்த்திருக்கிற நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. லார்ஜ் கேப்பை பத்தி தான் நான் பேசியிருக்கேன். லார்ஜ் கேப்ல தான் உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த வந்து ஆக்டிவ் ஃபண்ட் வந்து பாசிவ் ஃபண்டால பீட் பண்ண முடியல. ஆனா மற்ற 2 கேட்டகரி இருக்கு, அதுல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆன்சர்ஸ் வரும். கிளியரா? எல்லா இடத்துலயுமே இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒர்க் ஆகுதுன்னு நான் இங்க சொல்றது கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு கேட்டகரியில ஒன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு கேட்டகரியில லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஆனா மிட் கேப் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் சில சமயத்துல மெஜாரிட்டி ஆக்டிவ் ஃபண்ட் தான் ஜெயிக்கும், இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஜெயிக்காது. அதனால டீவியேஷன் நடக்கும். அதனால மட்டும் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் லார்ஜ் கேப் இந்த டேட்டா எல்லாமே லார்ஜ் கேப்பை பத்தி. எல்லாத்துக்கும் இது ஓகேவா? இது சோஃபா கிளியரா? இதுல நான் மொத்த கன்க்ளூஷன் என்ன, ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். ஃபண்ட்ஸ் கேட்டகரியில ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ். எல்லாத்துக்கும் ஓகேவா? 2-3 தம்ஸ் அப் தான் வருது. ஸோ
இதுல உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லாஸ்டா Q&Aல எவ்வளவு வேணாலும் நீங்க டவுட் கேட்டுக்கலாம். இதுல வேணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பார்த்தாச்சு. நம்ம வந்து என்னென்ன டைப் கேட்டகரின்னு இருக்கா, இது ஒரு சும்மா ஷீட் தான். இது வந்து ஒரு தம் ரூல் மாதிரி. இது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தருக்கு ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங் இருக்கும். எனக்கு 1 வருஷத்துல வரலாம், 3 வருஷத்துல வந்து எனக்கு ஒரு கார் வாங்கணும், இல்லை நான் வீட்டுக்கு வந்து டவுன் பேமெண்ட் சேர்க்கணும், இல்லை 1 வருஷம் 3 வருஷத்துல ஒரு டூர் போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தூக்கி நம்ம ஈக்விட்டியில போட முடியாது. ஏன்னா ஈக்விட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு அதுல. ஸோ ஈக்விட்டியை தூக்கி நம்ம இதுல போட முடியாது. இது வந்து ஒரு தம் ரூல் மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டெட் ஃபண்ட்னா என்னன்னு சொன்னேன், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு தம் ரூலா வச்சுக்கோங்க. இதை பத்தி உங்களுக்கு டீப் நாலேஜ் வேணும்னா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஆனா இது எல்லாத்துக்குமே இது தம் ரூல் தான். சில பேருக்கு இட் இஸ் சப்ஜெக்டிவ். நிறைய பேர் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, சில பேர் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற ஒரு ஷீட் தான் இது. கிளியரா? இதுல எல்லாத்துக்கும் கிளியரா? இது வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். கண்டிப்பா இதை நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு தேவையில்ல. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைட் இதுதான். நான் இவ்வளவு நேரம் கத்தி பேசினது இது எல்லாமே இந்த ஸ்லைடு நீங்க புரிஞ்சுக்கலாட்டி உங்களால எதுவுமே இதை வந்து கம்ப்ளீட்டா அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நிறைய பேர் என்ன கேட்டிருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ரிஸ்க். ஆட்ஸ்ல என்ன சொல்லலாம், மியூச்சுவல் ஃபண்ட் தான் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டா உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லுவா, நான் இவ்வளவு லாஸ் ஆயிட்டேன், எங்க அப்பா முன்னாடி இவ்வளவு போட்டா லாஸ் ஆயிடுச்சுன்னு பெரும்பாலும் இதை கேட்டிருப்பீங்களா யாராச்சும்? இதனாலே ஒரு ரிஸ்கி அசெட். அது எதனால சொல்றாங்கன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான். நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே. இந்த வேர்ல்டு எல்லாமே மைண்ட் செட்ல தான் ரன் ஆகுது. எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டுல இப்போ கோல்டு வந்து எவ்வளவு ரேலி கொடுத்துருக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, நகை வந்து ஒரு கிராம் வந்து 8000 இருந்து 10,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து பவுன் வந்து இப்போ ஒரு கிராமே 14,000 கிட்ட இருக்கு. பீக் வந்து 16,000 ரூபாய் கிட்ட வந்து கோல்டு போச்சா? ஸோ இது போறதுக்கு காரணம் என்ன? மியூச்சுவல் ஃபண்டும் அதே மாதிரி ஷேர்ஸும் மேலையும் கீழேயும் போறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஷேர் பிரைஸ் மேலே ஏதுன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? ஒரு ஷேர் பிரைஸ் கீழே வருதுன்னா ரீசன் என்னவா இருக்கும்? இந்த ரீசன் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா மைண்ட் செட் தான். இது எப்படி சொல்றேன்னா, ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் மோட்டிவ் என்ன? ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அதோட பர்பஸ் என்னவா இருக்கும்? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் விட்டுருங்க. ஒரு கம்பெனின்னு இருந்தால் அவனோட அல்டிமேட் ப்ராஃபிட், அவனோட அல்டிமேட் மோட்டிவ் என்ன இருக்கும்? ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். அட் த எண்ட் அந்த கம்பெனி அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். இதுதான் மோட்டிவா இருக்குமா? அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸும் பண்ணும். அது ஒரே நிமிஷம் தண்ணி சாரி. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல கம்பெனி வந்து அவங்க நல்லா க்ரோத் ஆயிருந்தாங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா ஷேர் மார்க்கெட் மேலே போகும். அதாவது அந்த ஷேர் பிரைஸ் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாட்டி கீழே வரும். இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னா, ஒரு எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வின்னிங் ஒரு ஜெயிக்கிற குதிரை மேலதானே எல்லாம் பந்தய கட்ட விரும்புவீங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்னு நான் வந்து ஒரு குவார்ட்டர்ல வந்து ஒரு கம்பெனி ப்ராஃபிட் எடுக்குதுன்னா அது பத்தின ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு என்ன வந்துடும், ஓகே இந்த கம்பெனி வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, அப்ப இந்த குதிரை நம்மளுக்கு ஜெயிக்கிற குதிரை இன்வெஸ்ட் பண்ணலான்னு வரும். இதுவே அந்த கம்பெனி லாஸ் பண்ணுச்சுன்னா என்ன இருக்கு, எல்லாரும் பயந்துருவாங்க, ஐயோ இந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, அப்ப நம்ம போட்ட காசுலாம் போயிடும், அப்ப லாஸ் ஆன வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வந்து என்ன ஆகும்னா மேலேயும் போகும் கீழே போகும். அட் த எண்ட் ஆஃப் த டைம் அந்த நியூஸை பார்த்து நீங்க ரியாக்ட் பண்றதுதான் இருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து நீங்க எப்படி அந்த நியூஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு கம்பெனி இப்ப ப்ராஃபிட் எடுக்குதுன்னா உங்களோட மைண்ட் செட் என்னவா ஆயிரும், ஓகே இந்த கம்பெனி நல்லா பண்ணுதுப்பா, அப்ப இன்னும் கொஞ்சம் அடிஷனலா இன்வெஸ்ட் பண்ணுவோம் நீங்க தோணுவீங்களா? இதுவே கம்பெனி கீழே போயிட்டு இருக்கும்போது நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுவீங்களா? ஸோ இது தோத்து இருக்கு, இது லாஸ் பண்ற கம்பெனியில யாருப்பா இன்வெஸ்ட் பண்ணுவான்ட்டு உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இந்த மைண்ட் செட்டை பார்த்து என்ன பண்ணிடுவான், அவன் வந்து விற்க ஆரம்பிச்சிடான். இதுதான் இந்த ஹோல் லாஜிக்கே. இதுல இருந்து நம்ம வந்து மைண்ட் செட்டை மாத்தலாம்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோல்டு தான். இப்போ கோல்டு எவ்வளவு ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு 10,000 8,000 இருந்த ஒரு கிராம் வந்து இப்போ 16,000 இப்போ 14,000 ரூபாய் கிட்ட இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதுல ஏன் நிறைய பேர் லாஸ் நடக்குது, லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா அது ஆக்சுவலி அது லாஸே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கிராம் வாங்கியிருக்கீங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு பீக்ல வந்து எவ்வளவு போச்சு, 16,000 ரூபாய் வரைக்கும் கோல்டு போச்சா? எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நகை விலை ஒரு கிராமுக்கு 16,000 வரைக்கும் பீக்ல வந்து போச்சு. எல்லாத்துக்கும் தெரியுமா? அது 16,000 வரைக்கும் நம்ம பீக்ல போச்சு. அப்போ நீங்க 10,000க்கு கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ என்ன, 16,000 வரைக்கும் போயிருக்கு. அப்ப இந்த 6,000 உங்களுக்கு நான் ப்ராஃபிட்னு சொல்ல முடியுமா? இந்த 6,000 உங்களுக்கு ப்ராஃபிட்னு நான் சொல்ல முடியுமா? இந்த ப்ராஃபிட் எனக்கு காசா கொடு, இந்த 6,000 எனக்கு காசா கொடுன்னா நீங்க உங்களால காசா கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க நகையா வாங்கியிருப்பீங்க, ஒரு கிராம் வந்து காயினா வாங்கியிருப்பீங்க.
அந்த காயினை வித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 6000 ரூபாய் ரியலைஸ் ஆகுமா? அது வரைக்கும் நான் வந்து கேட்டா உங்களால அந்த 6000 ரூபாய் கொடுக்க முடியுமா? விற்காம கொடுக்க முடியுமா? கோல்டு 16,000 போகும்போது கோல்டை வித்தா மட்டும்தான் உங்களுக்கு காசு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வித்தா மட்டும்தான் அந்த 6000 ப்ராஃபிட். விற்கலாட்டி அது வெறும் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கா அது 6000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட். அதை வித்தா மட்டும்தான் ரியலைஸ். அதே உல்டாவா போடுங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க 16,000 ரூபாய் விற்கும் போது கோல்டு வாங்கிட்டீங்க. 1 கிராம் வந்து வாங்கிட்டீங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன? 14,200 ரூபாய் சில்லற, 14,000 வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 2,000 லாஸ்ன்னு நான் சொல்ல முடியுமா? உங்க கையில இருந்து 2,000 லாஸ் ஆயிருக்கு என்னால சொல்ல முடியுமா? முடியாதா? ஆக்சுவலா லாஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? உங்க பணம் விட்டு போயிருக்கா? போகல. நீங்க அந்த காயினை வித்தா மட்டும்தான் அந்த 2,000 லாஸ் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்ல எப்படி நான் வந்து உங்களுக்கு அந்த 6,000 ரூபாய எனக்கு திரும்பி கொடு, நீ தான் ப்ராஃபிட் வச்சிருக்கே, நீ ப்ராஃபிட் எடுத்துக்க, எனக்கு அந்த 6,000 திரும்பி கொடுன்னா உங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அது நீங்க வித்தா மட்டும்தான் அந்த காசா உங்களுக்கு கையில வரும். அது வரைக்கும் அது சும்மா உங்க பீரோல பூட்டி வச்ச நகை மட்டும்தான். அந்த நகையை வித்தா மட்டும்தான் காசு வரும். அதே மாதிரிதான் 16,000 ரூபாய் இருக்கும்போது கோல்டு 14,000 ரூபாய்க்கு போச்சுன்னா 2,000 லாஸ். இந்த லாஸ் உங்களுக்கு ஆக்சுவல் லாஸா இல்ல சும்மா உங்க நகை பீரோல இருக்கிற நகை மாதிரியாது? இது லாஸா கிடையாதா? அன்டில் அன்லெஸ் நீங்க அந்த நகையை விற்கிற வரைக்கும் இது உங்களுக்கு லாஸே கிடையாது. அது எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறீங்களா? வித்தா எப்ப இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ரியலைஸ்டு கெயின், அன்ரியலைஸ்டு கெயின் சொல்லுவாங்க. இதே கான்செப்ட் தாங்க. இதுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் ஆயிருக்கோம்? இப்ப வித்தா மட்டும்தான் காசு. இதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ் நீங்க வித்தா மட்டுமே உங்க லாஸ் ரெகக்னைஸ் ஆகும். அது வரைக்கும் அது உங்க பீரோல பூட்டி வச்ச நகை மாதிரி அது வெறும் அப்படியே தான் இருக்கும். நீங்க அதை சீண்டாத வரைக்கும் அது எதுவுமே கிடையாது. லாஸா இருந்தாலுமே அது ஒரு நம்பர் தான். உங்க போன்ல கட்ட நம்பர் தான் தவிர அது ஆக்சுவல் லாஸ் கிடையாது. அதே மாதிரி ப்ராஃபிட் மேல போகுதுன்னா அது ஆக்சுவல் ப்ராஃபிட் கிடையாது. அன்டில் அன்லெஸ் நீங்க விற்கிற வரைக்கும் அது. இதுல ஏதாவது கிளியரா? இதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்க. கீழே வந்து நீங்க வாங்கிட்டு அது வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப தங்க விலை கீழே போயிடுச்சு. யாராச்சும் பயப்படுறீங்களா? 16,000 ரூபாயில இருந்து இப்ப 14,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. யாராச்சும் பயந்தீங்களா? ஐயோ நகை விலை குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நான் வித்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப 4,000 ரூபாய்க்கு யாராச்சும் போய் விற்பாங்கன்னா? 16,000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்கின யாராச்சும் ஒருத்தவங்க இப்ப 14,000 ரூபாய் இருக்கு, ஐயோ குறையுது, இதுக்கு மேல குறைஞ்சிரும், நான் இருக்கிற காசு இதுவே எனக்கு போதும், நான் காப்பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 14,000 ரூபாய்க்கு யாராச்சும் வித்துட்டு போவாங்களா? பிராக்டிக்கலா நீங்களே யோசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாருமே போக மாட்டான். ஏன்? இதுவுமே கீழே போதில்ல, லாஸ் தானே உங்களுக்கு. லாஸ் ஆகுதுல, ஏன் வித்துட்டு போலாமே? ஏன்னா சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன மைண்ட் செட் பண்ணிட்டாங்க? தங்கம்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாருமே ஈஸியா வந்து இருக்கும், அவ்வளவு லாஸ் ஆகாது, லாஸ் ஆனாலும் எப்படி நம்மளுக்கு கூடிருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஃபியூச்சர்ல எப்படினாலும் கூடிரு, நம்ம இப்பயே வாங்கி வச்சிருவோம், நகை விலை குறைஞ்சிருச்சு, நகை கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நகை விலை குறைஞ்சிச்சுன்னா ஏன் அப்ப மட்டும் போய் வாங்குறாங்க? அது சைக்காலஜி நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லி தந்துட்டாங்க. கோல்டுனாலே சேஃபானதுக்காக குறைய வாங்கணும், கூடுனா நம்ம நகை கடையில கூட்டமே இருக்காது, ஆடும், குறைஞ்சிச்சுன்னா போய் எவ்வளவு பேர் வாங்குறாங்க. சேம் அப்ளை டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ. ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, ஏன்னா ஸ்டாக்ல வேற ரூல்ஸ் அப்ளை ஆகும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மியாச்சுன்னா பயப்படக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ் ஆகும், ஆனா வித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு லாஸே தவிர அது வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு நம்பர், அதுல வேற எதுவுமே கிடையாது. நீங்க விற்காம நகை விலை எப்படி கீழே குறையுதோ போய் வாங்குறீங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட் கீழே போக போக நீங்க வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா காசு வச்சிருக்கீங்க, அடிஷனலா நீங்க போடுறத தவிர எக்ஸ்ட்ராவா காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்க போய் வாங்கணும் பயப்படாம. இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. கோல்டு நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அதுக்கான அடாப்ட் ஆயிப்பீங்க. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து சைக்காலஜி தான் எல்லாமே. நீங்க உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா இது? ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டு சில்வரும் கோல்டு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சேம்னு சொல்ல வரல. கோல்ட்ல உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கலாம், ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் ரிஸ்க். ஆனா அது நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. நான் இதே ஸ்லைட் வச்சுக்கேன், ஒன் மோர் போர்ட் ரிப்பீட். ஓகே, அதான் சொல்றேன். இது கோல்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே இப்ப 14,000 ரூபாய் போயிடுச்சு, கீழே இறங்குனா போய் வாங்குறீங்களா? கோல்டு கம்மியாச்சுன்னா தான் நிறைய பேர் போய் வாங்குவாங்க, அதிகமா போச்சுன்னா வாங்குவாங்க, அதே மாதிரி கொஞ்சமா வாங்குவாங்க. கரெக்டா? யாருமே பயப்பட மாட்டாங்க. அதே ஒரே இம்பார்ட்டன்ட், யாரும் பயப்பட மாட்டாங்க. கோல்டு எவ்வளவுதான் கீழே போனாலும் பயந்து யாரும் விற்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் பேனிக் செல்லிங் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பயந்துட்டு யாரும் விற்க போறது இல்லை கோல்டு. அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்களுக்கு லாங் டேர்ம்ல இப்போ வரைக்கும் நான் யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா 16,000 ரூபாய்க்கு எப்போ போகணும் உங்களால சொல்ல முடியுமா? கோல்டு 14,000 ரூபாய் இப்ப இருக்கு, 16,000 ரூபாய்க்கு எப்போ போகணும் உங்களை கேட்டா என்ன சொல்ல முடியுமா உங்களால ஆன்சர்? இப்போ யாருக்கு தெரியும்? எப்ப வேணாலும் போகலாம், அதுக்கு எந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல. 2 வருஷம் கழிச்சுதான் 16,000 ரூபாய்க்கு போனாலும் போனதுதான். யாராலுமே சொல்ல முடியாது, அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவ்வளவு நாள்ல உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு போயிடும், லாஸ் ரெக்கவர் ஆயின்னு யாராலும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் உங்களுக்கு லாஸ் ஆகும்.
ஆனா நீங்க வித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு லாஸ் ரெகனைஸ் ஆகும். நீங்க போய் பீரோல இருக்கிற நகையை வித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு லாஸ் ஆகும் மாதிரி இந்த போய் மியூச்சுவல் ஃபண்டை வித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ் நடக்கும். இதை நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து காட்டுறேன், இப்ப டேட்டாவோட காட்டுறேன். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா, ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன் லாஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? லாஸ் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சிருச்சா? இந்த கான்செப்ட்ல நீங்க உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. நீங்க பாட்டுக்கு மார்க்கெட் குறைய நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நகை போய் எப்படி வாங்குறாங்க கம்மியாச்சுன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணுமே தவிர அதை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. இதுதான் என்னோட கன்க்ளூஷன் பாயிண்ட். புரிஞ்சா? இதை புரிஞ்சுட்டுனாலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதி வந்துட்டீங்க, பாதி கடல் தாண்டிங்க. இதனாலதான் நிறைய பேர் பயந்துட்டு உள்ளேயே வரமாட்டாங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கிளியரா? இந்த இடத்துல நான் பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுறேன், ட்ரேடிங் பத்தி நான் பேசல. ட்ரேடிங்ன்றது வேற. ட்ரேடிங்ன்றது வாங்கி விற்குவாங்க. ஒரு ஸ்டாக்கையோ ஒரு ஷேரையோ வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள விட்டா அது ட்ரேடிங். புரிஞ்சா? ட்ரேடிங்ல நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஸ்விங் ட்ரேட், அதுக்கப்புறம் வந்து டெய்லி ட்ரேட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் ஒரு ஷேரையோ ஏதாச்சும் ஒரு வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள வித்தா அது ட்ரேடிங். ட்ரேடிங்ல ஹை ரிஸ்க் இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ட்ரேடிங் பத்தி பேசல. இன்வெஸ்ட்மெண்ட்னா மோர் தென் 1 இயர்ஸ், ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றதா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். மோர் தென் 1 இயர்ஸே நான் கம்மியா சொல்றேன். 2 to 3 இயர்ஸ்க்கு மேல போனாதான் அது இன்வெஸ்டிங்னே நாங்க கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் பேசுறது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் பேசுறேன், ட்ரேடிங் பத்தி பேசல. ட்ரேடிங்ல கண்டிப்பா லாஸ் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட் டேட்டாவே செபியே என்ன சொல்றாங்கன்னா 100 பேர் ட்ரேட் பண்ணா 90 பேர் லாஸ் ஆகலாம். அதுலதான் உங்களுக்கு கோடியா இந்த கோடியில வந்து லாஸ் ஆயிடுச்சு, இதுல போட்டு ஒருத்தவங்க சூசைட் பண்ணாங்க, லாஸ் ஆனா, இது எல்லாமே ட்ரேடிங்ல நடக்கும். நான் அது இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம். எல்லாத்துக்கும் கிளியரா? இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்குமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பியூர் நம்ம ட்ரேடிங் பர்பஸ்ல பார்க்கணும். ட்ரேடிங் பர்பஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்பவுமே கோல்டு மாதிரி தான், எப்பயாச்சும் ஒருக்கா மேல போயிட்டு தான் ஆகும். எஸ் லைன் லைஃப். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்க வந்து லாஸ்டா Q&A செஷன்ல கேட்கலாம். ஸோ இந்த மைண்ட் செட் நீங்க ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா ஈஸி, வே டு கோ. நம்ம ஈஸியா முடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன், இது வந்து உங்களுக்கு இன்னும் கன்வின்சிங்கா இருக்கும். இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப சொல்லிட்டேன், ஒரு வருஷத்துக்குள்ள போனா அது ட்ரேடிங் ஹை ரிஸ்க், ரொம்ப வாலிட்டேட்டிவா இருக்கும், எப்போ வேணா லாஸ் நடக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு வித்துட்டே இருக்கணும். வித்தா உங்களுக்கு என்ன சொன்னேன், லாஸ் வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆயிரும். 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஏன்னு நான் டேட்டா சொல்றேன். 2000 to 2001ல வந்து நம்மளுக்கு .com பப்னு ஒன்று வந்துச்சு. இப்போ எப்படி ஏஐ வந்து பூம் ஆகுது, ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏஐ பின்னாடி போறோம். அந்த மாதிரி 2001ல .com பபுள்ல ஒண்ணு கிடையாது. இப்போ எப்படி Amazon.com இருக்கு, Flipkart.in.com இருக்கு. இந்த மாதிரி நீங்க இது JioHotstar.com, இதுலயே நீங்க என்ன பண்றீங்க, Meet.com தான் இருக்கும், Google.com, Chrome.com. இந்த மாதிரி இந்த .com, அதாவது ஆன்லைனுக்கு எல்லா பிளாட்ஃபார்மே வர ஆச்சுமா, அதான் .com பபுள். அப்போ வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. 14-16%. ஸோ தொடர்ந்து ஒரு 20-30% கிட்ட குறைஞ்சிச்சு. இப்ப எனக்கு சொல்லுங்க, இது ஆக்சுவல் லாஸா கிடையாதா? லாஸ் வந்து எப்போ வரும்னு சொன்னேன், வித்தா மட்டும்தான். ஸோ இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கண்டிப்பா வந்திருக்கும். அது யாராச்சும் உங்களால டினை பண்ண முடியாது, லாஸ் வந்திருக்கும். ஆனா அது என்னது, ஜஸ்ட் நம்பர். அது ஜஸ்ட் ஒரு உங்க போன்ல கட்டுற ஒரு நம்பர். நீங்க விற்கிற வரைக்குமே அது என்னது, ஒரு நம்பரா தான் உங்களுக்கு செயல்படும். அது வரைக்குமே அது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். கிளியரா? அடுத்த வருஷமே பாருங்க, 2002ல ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2003ல 71% மேல போயிருக்கு. அப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க பேனிக் ஆகி வித்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே லாஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு வருஷம் நீங்க உங்க மைண்ட் செட்டை இது பண்ணிட்டு நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டை நினைச்சு பாருங்க எவ்வளவு மேல போயிருக்குன்னு. இது ஒண்ணுமே கிடையாது. நான் Nifty 50 பத்தி தான் பேசுறேன். Nifty 50 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாப் 50 கம்பெனிஸ். இதுலதான் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம் ப்ராக்டிகல் செஷன்ல. கிளியரா? இந்த 50 கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பாருங்க, 71% உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்து ஃபுல்லா பாருங்க, பாசிட்டிவா கொடுத்துருக்கா, 36%, 39, 49. 2008 அது ஒரு கிரைசிஸ், அதுக்கு பேரு பினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் மார்க்கெட் கிரைசிஸ் கூட சொல்லலாம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன, 51% லாஸ். நினைச்சு பாருங்க, 1 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 50,000 லாஸ் ஆயிருக்கும். திரும்பி நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன், அது நம்பரா இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருமா? எப்ப இந்த 50,000 லாஸ் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும்? நீங்க பயந்துட்டு மார்க்கெட்டை வித்து போனா மட்டும்தான். எல்லாத்துக்கும் கிளியரா? ஒரே ஒரு விஷயம், நீங்க என்னன்னா பயப்படக்கூடாது. உங்க மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும். கீழே போனாலும் நகையை போய் எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி நீங்க உங்க மைண்ட் செட் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் பாருங்க, 2009 பாருங்க, 75% ப்ராஃபிட் மேல போயிருக்கு இண்டெக்ஸ். இந்த Nifty 50 டாப் 50 கம்பெனிஸ். அடுத்து 2010ல பாருங்க, 17% ரிட்டர்ன். 2011 டெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல 24% உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷமே பாருங்க லாஸை ரெக்கவர் பண்ணிருச்சு. ஸோ நினைச்சு பாருங்க, அப்போ ஒரு மைண்ட் செட் நீங்க கிளியரா இல்லாட்டி
பயந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. பயந்துட்டு வித்துட்டீங்கன்னா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அடுத்த வருஷமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மணி வந்து அதை விட உங்களுக்கு டபுள் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. லாஸ் இவ்வளவு ஆயிருக்குன்னா அது லாஸ் ரெக்கவர் ஆகி மேல போகுது, க்ரோத் ஆகுது. அப்ப இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்றீங்க. சிங்கிள் இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் உங்க மைண்ட் செட். உங்க மைண்ட் செட் கரெக்டா இல்ல, இது ரிஸ்கா இருக்கு, லாஸா இருக்குன்னு. ஆனா இதுவே நம்ம கோல்டு என்ன பண்ணி வச்சாங்க, சின்ன வயசுல இருந்து அதை நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. கம்மியானா போய் வாங்கணும். அந்த மைண்ட் செட் வந்தனால தான் நீங்க கோல்டு அப்படி பாக்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்படி பாக்குறீங்க. எப்படி லாஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆயிருதுன்ட்டு. இதுலதான் 25 வருஷத்துல 20 வருஷம் உங்களுக்கு என்னவாயிருக்கு, பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷம் தான் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் லாஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த 5 வருஷம் கொடுத்ததுல உங்களுக்கு அடுத்த வருஷமே என்ன ஆயிடுச்சு, ரெக்கவரும் ஆயிடுச்சு. ஸோ அட் த எண்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க லாங் டேர்ம்ல இருந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் லாஸ் ஆகுது ரொம்ப 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 கம்மி. 0.001% தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். எல்லாத்துக்கும் கிளியரா? மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்க கேபிட்டல் லாஸ் ஆகுறது வந்து ரொம்ப கம்மி. ப்ரொவைடர் ஒரு 5 வருஷத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்டரா இருக்கீங்க, 7 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல இருக்கீங்கன்னா லாஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் லாஸ் ஏன் ஆகுது, நீங்க பயந்து வித்துட்டு போறதுனாலதான் ஆகுது. இது ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. லாஸ் ஆகுறதுக்கு மொத்தம் 2 ரீசன் இருக்கு. இப்ப நான் ஒரு ரீசன் தான் சொல்லியிருக்கேன். ஒரு ரீசன் என்னது, உங்களோட பேனிக், நீங்க பயப்படுறது. இன்னொரு 2வது ரீசனும் நான் சொல்றேன் அட் தி எண்ட். இது கிளியரா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சா ஏன் வந்து மக்கள் இப்படி பேசுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இன்னும் புரியல. டேட்டா இந்த மாதிரி யாரும் எடுத்து காட்டல, யாரும் சொல்லி தரல. அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கு. உங்க மைண்ட் செட்டை மாத்திட்டீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே ஒண்ணும் இல்லைங்க, ஈஸியா நம்ம போயிடலாம். கரெக்டா? இப்ப அடுத்து ஓகே, இப்போ எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா ஓரளவுக்கு? இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு மெஜாரிட்டி இப்ப 98 அரௌண்ட் 100 பேர் இருக்கீங்க. இதுல எனக்கு ஒரு 50 பேராச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேப்பா, உங்க நேரம்லாம் புடைக்கும். ஓகே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட்ல போட்டா இவ்வளவு ரிட்டர்ன் வருது, நான் கீழே போனாலும் இப்ப நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், விற்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ஒரு ஐடியா வருமா? எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கு, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இது ப்ராபப்ளி மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்னது, எல்லாத்துலயுமே வந்து சொல்லியும் இருப்பான், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் எஸ்ஐபி பண்ணுங்க எஸ்ஐபி பண்ணுங்கன்ட்டு. எஸ்ஐபின்ற ஒன்றும் கிடையாது. நீங்க மாசம் மாசம் நீங்க வந்து ஒரு அமௌண்ட் போடுறீங்க. எல்லாத்துக்கும் நகை சீட்டு தெரியுமா? யார் யார் வீட்டுல நகை சீட்டு போடுறா? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தா நீங்க போடுவீங்க. மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால உங்க பேரண்ட்ஸ் கிட்டீங்கன்னா நகை சீட்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதாவது கோல்டு ஸ்கீம். நீங்க என்ன பண்ணுவீங்க, கோல்டு வாங்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் பிராக்டிக்கல்ல கடையில போய் வாங்குறது. ஒண்ணு உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்ச ரூபாய் போயிட்டு 1 பவுன் வாங்கிட்டு வந்துருவீங்க. இது ஒரு வழியா. 2வது ஆப்ஷன் என்ன இருக்கும், என்னால 1 லட்சம்லாம் என்கிட்ட இல்லப்பா, மாசம் மாசம் நான் 5000 போடுறேன், 5000 நான் சீட்டு போட்டிருக்கேன், கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல சீட்டு போட்டிருக்கேன், பக்கத்துல குழுவுல சீட்டு போட்டிருக்கேன், நகை வாங்க போறேன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்களா? மாசம் மாசம் நீங்க கோல்ட்ல வந்து மாசம் மாசம் போட்டு வரீங்களா? அதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த டாப் 50 கம்பெனி சொன்னேன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொன்னேன்னா, இதுல நீங்க மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான். எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சு எஸ்ஐபினா என்னன்ட்டு? இதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா தப்பா வந்து புரிஞ்சுட்டாங்க. என்னன்னா, நான் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு எப்படி எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, யாராச்சும் போய் கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யாராச்சும் போய் நான் சீட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்களா? கோல்டு சீட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நம்ம சொல்லுவோமே தவிர, கோல்டு சீட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், அந்த சீட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அது ஏதாச்சும் ஒரு சென்ஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி? கிடையாது. இந்த மாதிரிதான் என்ன பண்றாங்கன்னா, எஸ்ஐபியை வந்து ஒரு டூல். மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க? ஒரு ஆக்டிவ் ஃபண்டோ இல்ல ஒரு பாசிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுக்கான டூல் தான் எஸ்ஐபியை தவிர, எஸ்ஐபி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவனிவே கிடையாது. எல்லாத்துக்கும் கிளியரா? ஏன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுச்சேன். நான் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்பாங்க. எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணா? நான் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றேன்றாங்க. எஸ்ஐபி ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட் டூல். அதாவது உங்க கோல்டு சீட் மாதிரி. உங்க கோல்டு சீட்ல போய் நான் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா அது எப்படி யாருக்குமே சென்ஸா இருக்காது. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லாமே தவிர கோல்டு சீட்ல பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். எஸ்ஐபி எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் கிளியரா எஸ்ஐபியை பத்தி? ஸோ இந்த எஸ்ஐபியை எப்படி நம்ம செட்டப் பண்றது? மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இல்ல வாரம், இதை எப்படி செட்டப் பண்ண போறதுன்ட்டு நான் ப்ராக்டிகல் செஷன்ல காட்ட போறேன். இன்னொரு 10 நிமிஷம் இருங்க, நான் டக்குன்னு ராப் பண்ணிடுறேன். ஸோ எஸ்ஐபி எப்படி உட்காருன்னா ஆக்சுவலா இதுதாங்க. எஸ்ஐபி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் நடக்கும். அதாவது நம்ம நகை சீட்டு எப்படி, நகை சீட்டு போடும்போது மாசம் மாசம் தங்க விலை ஒரு விலையில போயிடுச்சு. இப்ப 14,000 இருந்து ஒரு விலை மாசம் மாசம் இப்ப கூட்டிட்டு போச்சு. ஸோ ஒரே வேல்யூல உங்களால வாங்க முடியாது. ஆல்ரெடி நான் NAV-னா என்னன்னு சொல்லியிருந்தேன், நெட் அசெட் வேல்யூ. இது வந்து மேலேயும் போகும் கீழே வரும். அப்ப ஜான் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 50 ரூபாயா இருக்கும் அந்த யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் நகைனே உங்களுக்கு ஈஸி எக்ஸாம்பிள். ஜான் மாசம் நீங்க நகை சீட்டு போறீங்க, அப்ப என்ன நகை வேல்யூவோ அதான அந்த கம்பெனி எடுத்துருப்பான். கோல்டு சீட் போட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரேட் அந்த மாசம்
5000 கட்டுறீங்கன்னா 5000 என்ன ரேட்டோ அதுதான் அந்த கம்பெனி வந்து என்ன எடுத்து வைப்பான். அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜான் மாசம் 5ஆம் தேதி நீங்க பே பண்றீங்கன்னா அன்னைக்கு என்ன வேல்யூ, நகை வேல்யூ மாதிரி என்ஏவி வேல்யூ, இங்க என்ஏவி வேல்யூ அன்னைக்கு என்னவோ அவ்வளவு யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபெப் மாசம் கம்மியாகும், மேல போகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னன்னா பேசிக்கா வந்து உங்களுக்கு ஆவரேஜ் நடந்துட்டே இருக்கும். மேல போனாலும் நீங்க வாங்குவீங்க, கீழே போனாலும் வாங்குவீங்க. அதனால உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸ் பாருங்க 50 ரூபா தான். ஆனா நீங்க 60 ரூபாயிலும் வாங்கியிருக்கீங்க, 55 ரூபாயிலும் வாங்கிருக்கீங்க. ஆனா உங்களோட ஆவரேஜா நம்ம பார்த்தா 50 ருபீஸ் தான் நம்மளுக்கு. இதனாலதான் எஸ்ஐபி வந்து நம்மள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வந்து வேலைக்கு போறோம், மாசம் மாசம் நம்ம சம்பாதிக்கிறவங்க, வீக்லி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு எஸ்ஐபி ஒரு சிறந்த டூல், ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு. கிளியரா எஸ்ஐபியை பத்தி? இதோட நான் குயிக்கா ரேப் அப் பண்ணிடுறேன். இதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி, லம்சம்னு சொல்லுவாங்க. இது ஈஸியா மட்டும் நான் என்னன்னு சொல்றேன். எஸ்ஐபி பார்த்தாச்சு, லம்சம்னா ஒன்றும் கிடையாது. இப்ப நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, 1 லட்ச ரூபா இருந்தா 1 கிராம் நான் 1 பவுண்ட் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது யார் பண்ணுவா? காசு இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கே போனஸ் ஏதாச்சும் போட்டிருக்காங்கன்னா 1 லட்ச ரூபா மொத்தமா போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு பேர் தான் லம்சம். ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? மாசம் மாசம் நீங்க போட்டீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. மாசம் மாசம் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? சும்மா எஸ்ஐபி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எஸ்ஐபி, குட். ஸோ மாசம் மாசம் நம்ம போடுறதுக்கு பேர் என்னது? எஸ்ஐபி. ஒருட்டா என்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்கு, பல்க் அமௌண்ட் போய் நான் இன்வெஸ்ட் பண்ண அதுக்கு பேர் என்னது? லம்சம். கிளியரா? தென் எஸ்டபிள்யூபி, எஸ்டிபின்னு இருக்கு. இது அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் இல்லை. டீனா ஒன்றும் கிடையாது, நீங்க டிரான்ஸ்ஃபர்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபரோட மீனிங் என்னப்பா? டிரான்ஸ்ஃபர்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் நிறைய கேட்டகரி இருக்கு. சிஸ்டமேட்டிக் வெல்ஃபேர் பிளான், எஸ்டபிள்யூபி வெல்ஃபேர் பிளான் கிடையாது, வித்ட்ரால் பிளான். அது சொல்றேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்னா என்னது? எல்லாத்துக்கும் தெரியும். டிரான்ஸ்ஃபர்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர். அப்போ டெட் ஃபண்ட்ல இருந்து ஈக்விட்டிக்கு மாத்துறதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ல பாத்துருப்பீங்க, எஸ்டிபி பண்றீங்களா, எஸ்ஐபி பண்ணிட்டீங்களா, நிப்பாட்டிருங்க, எஸ்டபிள்யூ பாருங்க, இவ்வளவு அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணீங்க, மாசம் மாசம் நீங்க இவ்வளவு வித்ட்ரால் பண்ணிப்பீங்கன்ட்டு இன்ஸ்டாகிராம்ல இப்ப ட்ரெண்டிங் டாபிக்கா நடுவில் இது போயிட்டு இருந்துச்சு. எஸ்டிபி, எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. ஸோ சிம்பிள் மீனிங் என்னன்னா, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர். ஒரு ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு பண்ணி. டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வித்ட்ரால். வித்ட்ரால்னா என்ன தெரியும்? நம்ம காசு போய் எடுக்கிறது. ஸோ ஒரு ஃபண்ட்ல இருந்து நீங்க காசை எடுத்தீங்கன்னா வித்ட்ரால் தான் எஸ்டபிள்யூபி. எல்லாத்துக்கும் கிளியரா? இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நீங்க பாத்தீங்க, ஏன்னா எங்கேஜா இருக்கனால ஃபீட்ஸ்ல நிறைய பேருக்கு வரலாம். இது எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன பிளான். ஓகேப்பா, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? பிக் தம்ஸ் அப் போடலாமா? ஏன்னா இப்போ ப்ராக்டிகல் செஷனுக்கு போறோம். கிளியர் ஆயிட்டீங்களா? உங்க மைண்ட் செட்டை நான் ஓரளவுக்கு மாத்திட்டேன்னா, ஏன் லாஸ் நடக்குது, எதுக்காண்டி அது உங்களுக்கு வந்து லாஸ் ரியலைஸ் ஆகல, எல்லா உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டை நான் கம்ப்ளீட்டா மாத்திட்டேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆன இதுக்கான உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிளாரிட்டி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சா? எல்லாரும் இப்போ பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? லாஸை கண்டு யாரும் பயப்பட மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் இப்போ கிளியர் ஆயிடுச்சுல? லாஸ் வந்தா நம்மளுக்கு என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் உங்க மைண்ட். லாஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பப்போ மார்க்கெட்ல கீழே போதோ, ஃபால் ஆகுதோ, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் ஆல் கிளியர் மெசேஜ் பண்ணலாமா? நம்மளா இப்ப பயம் அறியாத கண்ணுங்களா மாறிட்டோம். நம்மளுக்கு இப்ப யாருக்குமே ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டை பத்தின ஒரு நம்மளுக்கு பயம் கிடையாது. லாஸ் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன ஒரு ஹோப் இருக்கு? ஆல்வேஸ் ரெக்கவர் ஆயிரும் அது நம்மளுக்கு. ஆல் கிளியர், சூப்பர், ஃபென்டாஸ்டிக் எனர்ஜி. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியோ 100 லாகின் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகே, இதுக்கு நான் ஒரு நடுவில் ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். லாஸை வந்து உங்களுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பேனிக் செல்லிங் நான் சொல்லியிருந்தேன்னா, நம்ம பயந்துட்டு வித்துருவோம். இதுக்கு மெயின் காரணம் மைண்ட் செட். 2வது ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, அதாவது எமர்ஜென்சி. நிறைய பேருக்கு வந்து இப்ப டக்குன்னு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செலவுக்கு காசு இருக்காது. அப்ப செலவு காசு இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? காசை கலெக்ட் பண்ணுவீங்க, கடன் வாங்குவீங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, லாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணி வச்சிருக்கீங்க, லாஸ்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சா? இது வந்து ஒரு சுச்சுவேஷனால கிரியேட் பண்றது. இப்போ உங்களுக்கு காசு வேணும், ஆனா லாஸ்ல தான் இருக்கு. நீங்க கடன் வாங்குறதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? சரிப்பா, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க, லாஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா என் ஃபேமிலியை ரன் பண்ணி ஆனும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் அடுத்த சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்மளுக்கு காசு வேண்டியது இருக்கு, ஏன்னா வேலை போயிருச்சு. ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன். அப்போ அந்த இடத்துல ஈவன் தான் நீங்க மைண்ட் செட் கிளியரா இருக்கீங்க, லாஸ் ஆனால் விற்க கூடாது, உங்களுக்கு மைண்ட் செட் கிளியர். ஆனா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து அங்க அமையல. ஏன்னா ஒரு அன்சர்டன் பீரியட்ல வேலை போயிடுச்சு. இப்போ ஏஐ பூம் ஆயிட்டு இருக்கல, வேலை போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனால நீங்க என்ன பண்றது? லாஸ்ட்ல வித்துட்டு போற நிலைமை வரலாம். கிளியரா? இதுதான் 2 ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் மைண்ட் செட், செகண்ட் ரீசன் சுச்சுவேஷன். திடீர்னு எமர்ஜென்சி யாருக்காச்சும் ஆகக்கூடாது, பட் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணோம்? காசு வேணும். காசு வேணா என்ன பண்ணோம்? நம்ம சேர்த்து வச்சிருந்த காசை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கை வைப்போம். அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கறத விட நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லப்பா, நான் என் காசை ஃபர்ஸ்ட் செலவழிப்பேன்ட்டு. இன்கேஸ் அந்த டைம்ல
2008 அப்ப எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சேர்த்து வச்சுட்டு வந்துட்டீங்க. 2008 ஒரு எமர்ஜென்சி, மார்க்கெட்டே கீழே போயிருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. என்ன ஆனும்? ஈவன் தோ உங்களுக்கு மைண்ட் செட் கிளியரா இருந்தாலும் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதா? புரியுதா? இதனாலதான் 2 ரீசன் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அப்ப நம்ம ப்ரிகாஷன் எடுத்து வச்சிருக்கணுமா? சோ இந்த சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் ஆகக்கூடாது. ஈவன் தான் இது வந்தாலுமே என்ன பண்ணணும், நம்மளுக்கு இது விற்கிறதுக்கான நிலைமையே வரக்கூடாது. அப்ப அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணணுமா? அதுக்காண்டிதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒண்ணும் கிடையாது. வேலையே போச்சுனாலும் 3 மாசம் நீங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம், வேலையே பண்ணலாம். இந்த 3 மாசம் உங்களுக்கு என்னது, ப்ரெஷர் இல்லாம அடுத்த வேலையை உங்களுக்கு தேடி போய் பண்ணலாம். ப்ரெஷர் இல்லாம உங்களால வேலையை தேட முடியுமா? 3 மாசம் 6 மாசம் இல்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இஷ்யூவால உங்களால வேலைக்கு போக முடியல. அப்ப 6 மாசமோ 3 மாசமோ உங்களோட இன்கம் வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் வச்சுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்றும் கிடையாது. நீங்க இப்ப 50,000 சம்பாதிப்பீங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 50,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா அவரோட 3 மாசம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா இருக்கும்? 1.5 லட்ச ரூபா. 50,000 ரூபாய் அவர் ஃபேமிலி ரன்னே பண்ணுவாரு. அப்ப இந்த 1.5 லட்ச ரூபா 3 மாசத்துக்கு 1.5 லட்ச ரூபா இருந்தா அவர் ஃபேமிலி ரன் பண்ணிடுவாரா ஒரு பர்சன்? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? அப்ப இந்த 1.5 லட்ச ரூபா நீங்க கார்பஸை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விற்கிறதுக்கான சுச்சுவேஷன் வராது. இது எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இதுக்குதான் எமர்ஜென்சி ஃபண்ட் கிளியர் பண்ணுங்க. இது மோஸ்ட்லி யாருக்கு சொல்லுவேன்னா, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சொல்லுவேன். இப்ப யாராச்சும் வேலை பார்த்துக்கிறவங்க இதை கவனிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறீங்க, நான் இப்பதான் ஸ்கூல் படிக்கிறேன், நான் இப்பதான் காலேஜ் படிக்கிறேன், உங்களுக்கு இது எமர்ஜென்சி ஃபண்ட் தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கிறோம், நம்ம ஃபியூச்சருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். நீங்க வேலைக்கு போகும்போது நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்தா போதுமே தவிர, நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கான்செப்ட் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க மாசம் உங்க அப்பா அம்மா கொடுக்குற ஒரு பாக்கெட் மணியோ இல்ல நீங்க சைடு இன்கம் ஏதாச்சும் பண்றீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது உங்க ஃபியூச்சருக்கு, அதுக்கான நீடு உங்களுக்கு இப்ப வராது. உங்க அப்பா அம்மா கிட்ட வேணா நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணுமே தவிர, நீங்க இப்ப பாக்குறீங்க எங்கேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, இல்ல இப்பதான் ரீசெண்டா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னா அவங்க வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்டே தவிர, நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, ஸ்கூல் போறீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவையில்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் கிளியர். 2வது இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாருமே யாருமே எடுக்கிறது கிடையாது இன்சூரன்ஸ். இது ஏன்னா உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எதனால? மெயின் ரீசன் எமர்ஜென்சி மெடிக்கல் சுச்சுவேஷனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அட்மிட் ஆகிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இன்சூரன்ஸ் இல்லாட்டி நீங்க லாஸ்ட்ல வித்துட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு ப்ராஃபிட் இல்ல, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ், நீங்க எடுத்து செலவழிச்சலாம். லாஸா இருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு பாத்துக்கலாம். ஆல்ரெடி மெடிக்கல் இஷ்யூ, இதுல நீங்க லாஸ்ட்ல வித்துட்டு தான் அதை ரெக்கவர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம், எவ்வளவு பெயின். ஒரு 10 வருஷம் நம்ம எவ்வளவு கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் எவ்வளவு பண்ணிருப்போம். அப்ப அந்த நேரத்துல நம்ம அதை பிரேக் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு பெயினா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கணும். அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்க்கு முன்னாடி இன்சூரன்ஸ் மிஞ்சி போனா 10,000 இருக்குமா? வருஷத்துக்கே 10,000 தான். அதுவும் இப்ப 8,000 ஃபேமிலி போட்ட இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா? உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 10,000 ரூபாய் எடுத்து ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுக்கோங்க உங்க லைஃபுக்கு. இது வேஸ்ட்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, 10,000 கட்டிட்டேன் எனக்கு எதுவுமே ஆகல, அப்பனா அந்த 10,000 எனக்கு லாஸ் தானே. அப்படி நினைக்காதீங்க. வாழ்க்கைன்றது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். யாராச்சும் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு என்ன ஆகும்னு யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால போகுது 10,000 ரூபாய் வருஷத்துக்கே 800 ரூபா 1000 ரூபாயில இருந்து பிரீமியம் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா ஒரு தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் எடுங்க. இல்ல நீங்க படிச்சுட்டு இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க முதல் சம்பளத்துல அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன செய்வீங்களோ செஞ்சுட்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுங்க. இன்சூரன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு, அதை பத்தி நான் இப்போதைக்கு பேசல. பட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இப்ப 2 கான்செப்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? பயப்படவே தேவையில்லையா? இப்ப யாருமே 2 சுச்சுவேஷன் தான் மொத்தத்துக்கே உங்களை லாஸ்ட்ல விற்கிறதுக்கு. ஒண்ணு உங்க மைண்ட் செட், 2வது சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நான் சொல்லி தந்துட்டேன். என்னது? எமர்ஜென்சி ஃபண்ட், தென் இன்சூரன்ஸ். 3வது ஒண்ணு இது ஐ இன்ட்ரெஸ்ட். இப்ப இது மேக்சிமம் யாருக்கு அப்ளை ஆகும்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு. ஓகே சாரி, நான் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் ப்ராக்டிகல் செஷன் தான். ஸோ ஐ இன்ட்ரெஸ்ட் லோன்ங்கிறது இது ஒரு ஓட்ட பானை மாதிரி. பானையில ஒரு ஓட்ட குடத்துலயோ ஒரு பானையிலயோ தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? கீழே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஹை கடன் இருக்கு உங்களுக்கு, லைக் ஆல்ரெடி இஎம்ஐ நிறைய போயிட்டு இருக்கு. ஹவுசிங் லோனை பத்தி விட்டுருங்க. ஹவுசிங் லோன் இந்தியாவில ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் லோன். அதை நீங்க வேகமா அடைக்கணும்ட்டு ஒரு இதுவே கிடையாது. பட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் சொல்றது 10% மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பர்சனல் லோன் எடுத்துக்கோங்க. அடுத்து இஎம்ஐ எடுத்துக்கோங்க. கிரெடிட் கார்டு, யாராச்சும் கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது நீங்க இன்வெஸ்ட் பண்ணா அது ஓட்ட குடம் மாதிரி தான். நீங்க எவ்வளவுதான் தண்ணி விட்டாலும் கீழே போயிட்டு தான் இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லோன்ஸ்லாம் அடைச்சிட்டு இதை வந்து பண்ணுங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் கிளியரா? மைண்ட் செட் பக்காவா? இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்ப்பா. செக்லிஸ்ட் இதேதான். நான் ஒன்னும் இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. கோல் என்ன, டைம் ஹரிசான், ரிஸ்க், கம்ஃபர்ட், இது எல்லாத்துக்கும் ஓகேவா? உங்க கோல் என்னவா இருக்குன்னு ஒரே கோல். நீங்க வீடு கட்ட போறீங்களா, இல்ல கல்யாணம் நடக்க, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு வேணுமா, அதான் கோல். டைம் ஹரிசான் 5 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா உங்களுக்கு டைம் ஹரிசான். ரிஸ்க், கம்ஃபர்ட். ரிஸ்க பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நிறைய பேசியாச்சு. அதுக்கேற்ற கேட்டகரி. இந்த கேட்டகரி நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஃபண்ட் கேட்டகரி சொல்லியிருந்தேன்னா ஹைபிரிட் ஃபண்ட், டெட் ஃபண்ட், இதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஒரு சீட் மாதிரி ஒன்று காட்டியிருந்தேன்னா தம் ரூல்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த சூசிங் தி ஃபண்ட். அதுக்கேற்ற மாதிரி தம் ரூல் படி நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து நான் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். கிளியரா? ஓகேப்பா. ஒரு வழியா நீங்க கேட்டுருக்க சம்மரி, இந்த சம்மரி நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லா நான் நடத்துறது ஃபுல்லாமே உங்க மைண்ட் செட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி இது லாஸ் கிடையாது, அந்த மித்தை பிரேக் பண்ணி உங்க மைண்ட் செட்டை கிளியர் பண்ணிருக்கேன். அதுதான் ஓவரால் இந்த சம்மரியே. கிளியரா? ஓகே. நீங்க அனைவரும் ஆவல் காத்துட்டு இருந்த ப்ராக்டிகல் செஷன் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இப்ப ப்ராக்டிகல் செஷன் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு எல்லாரும் நடந்து இப்ப குறைச்சிட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் மைண்ட் செட் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். எப்படி நீங்க எல்லாரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்கெல்லாம் நீங்க ஓபன் பண்ணுவீங்க? HDFC பேங்க்ல ஓபன் பண்ணலாம், ICICI பேங்க்ஸ்ல தானே நீங்க போய் ஓபன் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு உங்களுக்கு டிமேட்னு ஒரு வந்து அக்கௌண்ட் வேணாம். ஏன் டிமேட்னா, நான் நடுவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஷேர் சர்டிபிகேட்னு ஒன்று சொல்லியிருந்தேனா, உங்களுக்கு கம்பெனியில கொடுத்துருக்கு எழுத்துப்பூர்வமா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான்னு சொல்லியிருந்தேனா, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்காது. முன்னாடி சொல்லியிருந்தேன் ஷேர் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்குன்ட்டு. இது வந்து இப்ப என்ன சொல்லிட்டேன், அது வந்து சர்டிபிகேட்டா யாரும் பிசிக்கலா உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அது வந்து என்னவா இருக்கு, டிஜிட்டலா மாறிடுச்சு. இந்த டிஜிட்டலா ஆனதுதான் உங்களுக்கு என்ன போய் உட்காருன்னா டிமேட் அக்கௌண்ட்ல போய் உட்காரும். உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி காசு இருக்கோ டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் கிளியரா? டிமேட் இருந்தா மட்டும்தான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த டிமேட் அக்கௌண்ட் யார்கிட்ட போய் ஓபன் பண்ணலாம்னா, நம்மளுக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்கோ, டிமேட் அக்கௌண்ட் பண்றதுக்கு புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஏன்னா CDSL வந்து அவங்க டெபாசிட்ரி, CDSLன்றது அவங்க டெபாசிட்ரி, அவங்க புரோக்கர் கிடையாது. அவங்க வந்து நம்ம ஷேர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் CDSL. ஸோ இந்த புரோக்கர் யார் யார் இந்தியாவில் இருக்காங்கன்னா, டாப் புரோக்கர்ஸ் வந்து ஜெரோதா, ப்ரோ, அப்ஸ்டாக்ஸ், இவங்களாம் தான் வந்து புரோக்கர்ஸ். இவங்க கிட்ட தான் நீங்க போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓபன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, பேங்க் டீடைல்ஸ் இருக்கா, உங்க சைன் வந்து நீங்க பேப்பர்ல தான் போடணும் கிடையாது, டிஜிட்டல் சைன் இருக்கும். டிஜிட்டல் சைன் உங்களுக்கு உங்க மொபைல் ஸ்கிரீன்ல ஒரு வெள்ளை கலர்ல வரும், அதுல சைன் போட்டீங்கன்னா போதும். உங்க போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நேர்ல தான் இல்லை, எல்லாமே டிஜிட்டல் தான். இது மட்டும் இருந்தாலே போதும், 10 நிமிஷத்துல நீங்க அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம். யார் வேணாலும், நான் எந்த புரோக்கருமே இங்க சஜஸ்ட் பண்ணல. உங்களோட பேங்கே வந்து உங்களுக்கு புரோக்கரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFCல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா HDFC கிட்டே நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் கிட்டேயோ கேட்டு இல்ல பேங்க் வெப்சைட்லயே போனீங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். உங்க பேங்க்குமே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் சர்வீஸ் பண்றோம். ஆனா நான் வந்து பர்சனலா எது யூஸ் பண்றேன்னா ஜெரோதா. இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் எதுல ஓபன் பண்ணிருக்கேன்னா ஜெரோதால பண்ணிருக்கேன். அந்த மாதிரி அப்ஸ்டாக் எல்லாமே இருக்கு. ஸோ யார் யாருக்கு அக்கௌண்ட் வேணுமோ ஓபன் பண்ணிக்கலாம். இன்னொரு போனஸ் பாயிண்ட்னு சொன்னா பாத்தீங்களா, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரியல, எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா தாராளமே என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீ தான், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது எல்லாத்துக்குமே யாருக்கும் காசு வாங்கப்படுறது. அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு 10 பைசா கிடையாது, 0 rupees. இன்னைக்கு ஓபன் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. கான்டாக்ட் நம்பர் நான் எல்லாமே குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம். இன்கேஸ் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க, இன்கேஸ் ஜெரோதாவில் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா நாங்க லிங்க்குமே அதுக்கு சென்ட் பண்றோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இல்லப்பா நான் வேற ஏதாச்சும் அக்கௌண்ட் வேற ஏதாச்சும் புரோக்கர் கிட்ட இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அதுலயும் தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க எந்த சப்போர்ட் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எந்த செஷனாலும் 1-to-1 கனெக்ஷன் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ எந்த டவுட்டாலும் நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி உங்களை அக்கௌண்ட் ஓப்பனிங் வரைக்கும் நாங்க இது கூட்டிட்டு போவோம். ஓகேவா? இது ரொம்ப 10 நிமிஷம் ப்ராசஸ் தான். இது நீங்க 10 நிமிஷம் இந்த செஷன் முடிச்சிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு நாளைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ரெடியா? எல்லாரும் ப்ராக்டிகல் செஷன் போவோமா? நான் இப்போ என் போன்ல ஜாயின் பண்றேன். போன்ல இப்போ எப்படி நம்ம SIP வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி நம்ம பண்ண போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஓகேவா? இண்டெக்ஸ் ஃபண்ட்ல டாப் 50 கம்பெனிஸ்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கான ப்ராக்டிகல் செஷன். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எந்த டவுட்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க தரோம். ஓப்பனிங் டிமேட் குட் பி ஒன்லி. ஆமா, புரோக்கரால மட்டும்தான் உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். புரோக்கர்ஸ்ன்றது HDFC பேங்க், ICICI பேங்க், யூனியன் பேங்க் எல்லாருமே புரோக்கர் தான். டிமேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. யாரெல்லாம் இந்த டிமேட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க பேர் புரோக்கர். ஓகேவா? ஜெரோதா இட்ஸ் புரோக்கர், புரோக்கர். HDFC அவங்க ப்ரொவைட் பண்ணா அவங்க பேர் புரோக்கர்ஸ்.
ஓகேவா? புரோக்கரால மட்டும்தான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இப்ப நான் ஜெரோதால எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு போறதுன்னு நான் காட்ட போறேன். ஏன்னா நான் ஜெரோதா தான் யூஸ் பண்றேன். அதுல எப்படி உங்களால இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ண போறேன். நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன். நான் வந்து இதுல வந்தேன். எல்லாத்துக்கும் என்னோட ரெண்டு ஸ்கிரீன் தெரியுதா? ஒரே நிமிஷம். பிரசன் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? சாரி, எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரத்துக்கு மேல போகுது. பட் ப்ராக்டிகல் செஷனோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். உங்களுக்கு இதை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா இதோட மீட் முடிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 100 பேர் அப்படியே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவளோட வருவீங்க. என் ஸ்கிரீன் தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகேவா? ஓகே. ஒன்ஸ் நீங்க ஜெரோதால வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஜெரோதா காயின் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இன்கேஸ் நீங்க ஜெரோதா பண்ணீங்கன்னா நீங்க க்ரோ அப்ஸ்டாக்ஸ்ல வேற எந்த இதுல பண்ணா அவங்கவுங்க மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. நான் யூஸ் பண்றதுனால சொல்றேன். ஸோ பிளே ஸ்டோர்ல போய் காயின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வச்சு லாகின் ஒன்லி நம்ம எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதே மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து தந்துருவாங்க. நீங்க அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து பேடிஎம் மணி, அதான் சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றான். அவனும் ஒரு புரோக்கர். என்னோட நம்பர் வந்து மீட்டுக்கு முடிச்சு தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜெரோதால நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட போர்ட்போலியோவா இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுதுல? இதுதான் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ். இது உங்களோட ஆப் வந்து அந்தந்த புரோக்கருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் ஜெரோதானால இது. ஸோ இதுல நான் 1 by 1 நம்பர் வந்து என்னென்ன இது என்ன நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்றேன். இங்க வந்து லாஸ்ன்னு காட்டுதா? உங்களுக்கு 200 ரூபா லாஸ்ன்னு காட்டுதா? இது என்ன எனக்கு டோட்டல் லாஸ். இப்ப எனக்கு எப்படி பவுன் வந்து 16,000 இருந்து 14,000 வந்து 2,000 லாஸ்ன்னு சொல்றனோ அதே மாதிரி உங்களுக்கு இங்க பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா 21,300 ரூபா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்வெஸ்ட்னு காட்டுதா? அதோட கரண்ட் வேல்யூ கரண்ட்னு காட்டுதா? கீழே நான் டேப் பண்ணா உங்களுக்கு தெரியாது, பட் கரண்ட்னு காட்டுதா? கரண்டோட வேல்யூ என்னது? 21,103 ரூபா. அப்போ எனக்கு 200 ரூபா லாஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 200 ரூபா எனக்கு ஆக்சுவல் லாஸா வெறும் நம்பரா? இதுதான் நான் சொன்னேன், வெறும் நம்பர்னு சொல்லிட்டு. வெறும் என் போன்ல காட்டுற இந்த லாஸ் வந்து வெறும் நம்பரா இல்ல ஆக்சுவல் லாஸா? இல்ல ஜஸ்ட் கமெண்ட்ல ஒரு குயிக் டைப், அவ்வளவுதான். ஏன்னா நான் ஏன் இது திரும்பி சொல்றேன்னா மைண்ட் செட் முக்கியம். இதுதான் நான் சொல்ல வரேன். இது ஜஸ்ட் உங்க போன்ல காட்டக்கூடிய இந்த 200 ரூபா. இது மேபி நீங்க போர்ட்போலியோ 5 வருஷம் கழிச்சு நீங்க பண்றீங்கன்னா உங்க போர்ட்போலியோ லாஸே எவ்வளவு இருக்கும்? 50,000 இது குறையும். இந்த இடத்துல நீங்க -50,000 வந்தாலும் நீங்க மைண்ட் செட் கரெக்டா இருப்பீங்களா? அதை மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராமிஸ். இந்த இடத்துல இது 200 ரூபா நெக்லிஜிபிள் அமௌண்ட், இது யாருக்குமே பெருசா தெரியாது. இந்த இடத்துல இன்கேஸ் 50,000 ரூபா உங்களுக்கு லாஸ் வந்தாலுமே நீங்க அதை மைண்ட் செட்டோட அதை ஃபேஸ் பண்ணணும். அதுதான் இந்த மெயின் செஷனோட இது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது ஓவராலோட இது புரிஞ்சா இந்த நம்பர் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்ட்டு. இன்வெஸ்டர் அமௌண்ட்ன்றது நீங்க போட்டது, கரண்ட்ன்றது கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் கரண்ட். அண்ட் உங்களுக்கு இந்த டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பீங்க. நகை வேலை எப்படி கொடுத்து இன்னைக்கு கிராமுக்கு 2,000 300 ரூபா கூடி இருக்கு, 150 ரூபா கூடிக்கு டெய்லி ஒரு ரேட் சொல்றாங்களா? அந்த ரேட்டு தான் இந்த டெய்லி ப்ரீஎண்டல். இது ஒரு நாளைக்கு மார்க்கெட் எவ்வளவு மேல போகுது கீழே போகுது அன்னைக்கு அனலாஸ். இது எல்லாமே நம்பர் தாங்க. அன்டில் அனலைஸ் நீங்க விற்கிறதுக்கு இது நம்பர் தான். இதை பத்தி நீங்க பெருசா அனலைஸ் பண்ணணும், தினமும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது உங்களுக்கு. கிளியரா? உங்க போர்ட்போலியோ இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இங்கதான் உங்களுக்கு லாஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே காட்டும். இப்ப எப்படி நான் இன்வெஸ்ட் பண்றதுன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? கீழே டிஸ்கவர் ஆப்ஷன் எல்லாத்துக்கும் பார்க்க முடியுதா? இந்த டிஸ்கவர் ஆப்ஷன்ல நீங்க போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நிஃப்டி 50 சொல்றேன். ஏன் நான் நிஃப்டி 50 அதிகமா சொல்றேன்னா இப்ப எல்லாருமே பிகினர்ஸா தான் இருக்கும். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா நிஃப்டி 50ல தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். டாப் 50 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நிஃப்டி 50 சர்ச் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் காட்டுதா? இதுல நம்ம எப்படி இதுல இத்தனை ஃபண்ட்ஸ்ல நான் எது நல்ல ஃபண்டுன்னு சூஸ் பண்றதுனா இது எல்லாமே என்னன்னா ட்ராக்கிங் தான். இது எல்லாமே பாசிவ் இன்வெஸ்டிங், எல்லாமே ஒன்னே தான். மல்டிபிள் வேஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நான் எப்படி பெஸ்டா சூஸ் பண்றேன்னா இந்த ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? உங்களுக்கு ஷார்ட் காட்டுதா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் காட்டுதா? இதுல நீங்க எது சூஸ் பண்ணா AUMன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த AUM சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சூஸ் பண்ணனே எனக்கு மாறிடுச்சா? இதுல இந்த AUMோட மீனிங் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன். AUMனா ஒன்றும் கிடையாது, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இது ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 100 பேர் இருக்கீங்க. 100 பேர் சேர்த்து எனக்கு 1000 ரூபா தந்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 10 லட்ச ரூபா இருக்குமா? நீங்க 100 பேர் சேர்ந்து எனக்கு 1000 ரூபா வந்து கொடுக்குறீங்க. இந்த அப்ப எனக்கு எதுவும் தெரியாது, நீ இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குமா? அப்ப என்னோட AUM எவ்வளோ? 10 லேக்கா? என்னோட AUM வந்து நான் 10 லேக்னு சொல்லலாமா? இது எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் சேர்ந்து நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துறேன்.
ஃப்ளோ. ஓகே, அதான் நீங்க எல்லாம் சேர்க்குறீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து ஓகேப்பா உன்னை பார்த்தா ஏதோ கொஞ்சம் அறிவாளியா இருக்கு, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் அவ்வளவுதான் கிடையாது. எல்லாம் சேர்ந்து என்கிட்ட 1000 ரூபாய் எனக்கு ஜிபே பண்ணிருங்க, நீ எனக்கு இன்வெஸ்ட் பண்ணித்தான்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 100 பேர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தா என்கிட்ட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? யாராச்சும் டக்குன்னு சொல்லுங்க. 100 பேர் 1000 ரூபாய் கொடுத்தா டோட்டல் அமௌண்ட் கமெண்ட்ல டக்குன்னு அமௌண்ட் டைப் பண்ணுங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபா இருந்தா நீங்க போதும். 100 ரூபா இருந்தா நீங்க டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபா. எவ்வளோ? 1 லட்ச ரூபா இருக்குமா? என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும். அப்ப என்னோட ஏஇஎம் 1 லேக் நான் சொல்லிக்கலாமா? என்கிட்ட நான் எவ்வளவு அசல் Hey guys, just a minute. Again, our புரியுதா? side has network இதுல நான் ஒரு issue. நம்பர் அனுப்பிச்சிருங்க, அந்த நம்பர் ஏஇஎம் கிளியரா? இந்த ஏஇஎம் Mithun side ஒரு network issue, so he'll be rejoining. Just a minute. சாரி கைஸ், சாரி ஃபார் தி டிலே. இப்போ என்னோட வாய்ஸ் அண்ட் கிளாரிட்டி எல்லாத்துக்கும் நல்லா கேட்குதா? சாரி, இப்போ தான் நான் வீடியோவே அனுப்பிட்டேன். என் வாய்ஸ் அண்ட் கிளாரிட்டி எல்லாத்துக்கும் கிளியரா கேட்குதா? ஓகே, என்னோட வைஃபை ப்ராப்ளம். நான் திரும்பி அதே செஷன்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். இந்த லாகின் குறையாம இருக்கு ஓரளவுக்கு. இப்போ டக்குன்னு நான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, என் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, இப்போ நான் நிஃப்டி 50 சொல்லிட்டு உங்களுக்கு ஏஎம் பத்தி தெரிஞ்சிச்சா? இந்த ஏஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னு நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஏஎம்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஏஎம் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். அதாவது ஒரு சந்தை இருந்தாதான் உங்களால விற்க முடியும், வாங்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாதான் உங்களால விற்க முடியும். கரெக்டா? அப்ப நிறைய பேர் அந்த மார்க்கெட்ல இருந்தா மட்டும்தான். ஏஎம்னு ஒண்ணும் கிடையாது. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, இப்ப நீங்க இருக்கிற 100 பேரும் எனக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குமா? 100 பேர் சேர்த்து எனக்கு 1000 ரூபாய் தந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருக்கும். அப்ப நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன்? என்கிட்ட உங்களோட காசு எல்லாம் சேர்த்தனா எவ்வளவு இருக்கு? 1 லட்ச ரூபா இருக்கா? உங்க காசு எல்லாம் சேர்த்த காசை மட்டும் தான் நான் சொல்றேன். உங்க காசு என்கிட்ட இருக்கிறது 1 லட்ச ரூபா, உங்களோட காசு. அதுக்கு பேர் தான் ஏயுஎம். கரெக்டா? புரிஞ்சா எல்லாத்துக்கும்? தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த இப்போ வந்து ஏஎம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாதான் டக்குன்னு நீங்க விற்கணும்னு நினைச்சா வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, விற்கிறதுக்கு யாருமே வாங்க ரெடியா இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஆகாது? செல்லே ஆகாதா? புரிஞ்சா? இதுதான் லிக்விடிட்டி ப்ராப்ளம் சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் காசு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு. ஸோ ஷார்ட் அவுட்ல போயிட்டு ஏஎம் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 15 காட்டுதா? இதுல ஏயும் நல்லா பாருங்க, எத்தனை கோடின்னு பாருங்க. 26,517 கோடி. அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பேர்த்தோட மணி வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அது எல்லாமே சேர்த்து எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். புரியுதா? இதுதான் இந்த ஏஎமோட வேல்யூ. இதுவே நான் வந்து இப்ப கம்மி பண்றேன் பாருங்க. இதோட ஏஎம் பாத்தீங்களா? இந்த க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஏஎம் இருக்கா? இது வெறும் 7 கோடி. நீங்களே சொல்லுங்க, விற்கணும்னு நினைச்சா எங்க வந்து அதிகமா விற்பாங்க? வாங்க ஆள் யார் இருப்பா? 7 கோடி இன்வெஸ்ட் பண்ண இடத்துலயா, இல்ல 26,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண இடத்துலயா? புரியுதா? சோ ஏயும்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த கேட்டகரி வந்து நீங்க செலக்ட் பண்றதுக்கு, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். இப்ப நான் ஏயும் டாப் ஏயும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
டாப்ல வந்து யூடிஐ நிஃப்டி 50 காட்டுதா, அடுத்து வந்து HDFC காட்டுதா, ICII. இந்த மூணுலயுமே நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல எப்படி நான் பண்றேன்னு காட்டுறேன். யூடிஐல போட்டீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஸ்கிரீன் தெரியுதுல மாறி இருக்குல்ல, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று வந்து உங்களுக்கு காட்டுது. இங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு காட்டுது, 1000 ரூபாய் காட்டுதா. அப்போ யூடிஐ கிட்ட நீங்க போடணும்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண உடனே பயந்துடாதீங்க 1000 ரூபாய் இருந்தா தான் பண்ண முடியும்னு கிடையாது. நான் காட்டுறேன். இப்போ நான் அதே HDFC பேங்க்குக்கு போறேன். HDFC வந்து இந்த அதே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அதே தான் கொடுக்குறான். இங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு காட்டுது, 100 ரூபா. அப்ப நீங்க ரெண்டு ஃபண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல ஃபண்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. யூடிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கோடி இருக்கு, 26,000 கோடி இருக்கு. HDFC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கோடி இருக்கு, 22,000 கோடி இருக்கு. மோரார்லெஸ் இது சிமிலர் தான். உங்களுக்கு லிக்விடிட்டி எப்படினாலும் விற்கணும்னு நினைச்சா இருக்கும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா HDFC சூஸ் பண்ணிக்கோங்க. ICII கூட போய்க்கலாம். இதுல இந்த இந்த டாப்மே 3 ஃபண்ட் தான். மூணுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். மோரார்லெஸ் சிமிலர் தான். எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனா எக்ஸ்பென்சேஷன் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, ஒன்னொன்னு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்பவுமே உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இங்கேயே போட்டுருக்கான் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் தானே போட்டுருக்கான். இண்டெக்ஸ் ஃபண்ட் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இங்கே 0.19 இருக்கா, இங்க வந்து பாத்துக்கோங்க 0.2. 0.2னா ஒன்றும் கிடையாது, 20. 0.20 தான். மோரார்லெஸ் சிமிலர் தான் இருக்கு. இதை நினைச்சு நீங்க பயப்படவும் தேவையில்ல. எல்லாமே ஒண்ணுதான் இருக்கும். உங்களுக்கு இந்த 3 கேட்டகரியில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல வந்து எதுதான் கிடையாது. இந்த 3ல எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா HDFC சூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல ICICI. ஓகேவா, எல்லாத்துக்கும் கிளியரா? நான் NAVன்னு ஒன்று சொன்னேன்னா, உங்களுக்கு நடுவில் வந்து நெட் அசெட் வேல்யூன்னு ஒன்று சொன்னேன்னா, அதுதான் இந்த இது 248 ரூபான்னு காட்டுதா. அப்போ இன்னைக்கான வேல்யூ என்னது, 248 ரூபா. ஒன்னொன்னுலயும் ஒரு விதமா இருக்கும். இங்க 118 ரூபா தான் காட்டும். யூடிஐல 178 ரூபா காட்டும். ஸோ இதெல்லாம் அவ்வளவு டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரினால உங்களுக்கு இதுல வந்து யூனிட் எவ்வளவு இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கிளியரா? கால்குலேஷன் பண்ணி தான் NAV வந்து யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? இப்ப இதுல நான் எப்படி SIP போடுறதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து HDFC பேங்க் வச்சிருக்கேன். இங்க SIPன்னு உங்களுக்கு காட்டுதா, கீழே காட்டுதா? SIP வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேஜ் வந்துருச்சா உங்களுக்கு? இதுல இந்த AMC SIP எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டுதா. இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா மினிமம் டெபாசிட் ஏதாச்சும் போடணும்னு சொல்லுவானா, 100 ரூபா கட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, 200 ரூபா கட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மினிமம் ஒன்று கேட்பானா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்குன்ட்டு. அதே மாதிரிதான் இவன் கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஒன் டைம் தான். இந்த 100 ரூபாயும் உங்களுக்கு இன்வெஸ்ட் தான் ஆகும். இது உங்களுக்கு வேஸ்டா போறது கிடையாது. இது வந்து எக்ஸ்பென்ஸும் கிடையாது. இது இந்த 100 ரூபா போறது இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு. இதுவுமே உங்களோட வேல்யூல போய் ஆட் ஆக செய்யும். இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. கிளியர் ஆயிடுச்சா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். மினிமம் 100 ரூபா இருக்கு. மினிமமா 100 ரூபா இருந்தா நீங்க வந்து இனிஷியல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டால்மெண்ட் நீங்க மாசம் எவ்வளவு போட போறீங்க, அதுதான் இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். புரியுதா? மாசம் நீங்க 1000 ரூபா கூட போடலாம், இல்ல மாசம் 5000 ரூபா கூட போடலாம். இது இந்த மாதிரி உங்க கன்வீனியன்ட்டுக்கு இல்ல, நான் 500 ரூபா போட போறேன், நான் இப்பதான் படிச்சிருக்கேன், 500 ரூபா போடுறதுன்னா 500 ரூபா போட்டுக்கலாம். இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம். இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரெக்கரிங். மாசம் நீங்க எவ்வளவு போட போறீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். எல்லாத்துக்கும் புரிஞ்சு எப்படி செட் பண்ணணும்ட்டு. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இப்ப 1000 ரூபா இருக்கு, 1000 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிச்சுக்கலாம். மாசம் நீங்க என்ன கட்டுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 1000 ரூபா போடுறேன், இங்க 500 ரூபா போடுறேன். இதுக்கு என்ன மீனிங்னா ஒன் டைம் நீங்க 1000 ரூபா கட்ட போறீங்க, மாசம் எவ்வளவு கட்ட போறீங்க? 500 ரூபா. இதுதான் சிம்பிள் லாஜிக் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும். கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே, அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க மேக்ஸிமம் வந்து ரேபிடோ, ஸ்விக்கி அந்த மாதிரி ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாது, காசு நிக்காது, செலவாயிடும். அப்ப நீங்க வீக்லின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வாரம் நீங்க என்ன பண்ணலாம், 500 ரூபா பண்ணலாம், இல்ல வாரம் 200 ரூபா பண்ணிக்கலாம். இது வந்து வீக்லிக்கு சொல்றேன். வீக்லின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வீக்லி இருக்கு, டெய்லி இருக்கு, 15 டேஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்போ உங்களுக்கு இன்கம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. இப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு மாசம் தான் வரும். ஏன்னா நம்ம மாசம் ஜாப் பண்றவங்களா இருந்தா மந்த்லி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? மாசம் உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா மந்த்லி சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி இங்க டேட் இருக்கா, எந்த டேட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து 5ஆம் தேதி கிரெடிட் ஆகுது. 5ஆம் தேதி கிரெடிட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 6ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு சேலரி முன்னையும் வரலாம், பின்னையும் வரலாம். அதனால சேலரி என்னைக்கு வருதோ அன்னிலிருந்து ஒரு நாள் தள்ளி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் நிறைய பேருக்கு வரலாம். இப்ப SIP நான் தொடர்ந்து போட்டே வரேன், எனக்கு திடீர்னு போட முடியல, இல்ல இந்த மாசம் என்னால கட்ட முடியல, ஏதாச்சும் பெனால்ட்டி போடுவாங்களா, ஏதாச்சும் சார்ஜஸ் பிடிப்பாங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க பாதியில ஸ்டாப் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த சார்ஜஸ்மே இங்க இருந்து பிடிக்க மாட்டான்.
இந்த மாதிரி நீங்க பாதியில நிப்பாட்டிங்க ஏதாச்சும் சார்ஜஸ் லாஸ் ஆகுமானா எதுவுமே கிடையாது. அது கிளியரா? ஸோ இன்கேஸ் நடுவில் ஏதாச்சும் எமர்ஜென்சி ரொம்ப சிக்கல் இந்த மாசம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாட்டி கவலையே வேண்டாம், எதுவுமே நடக்காது. அடுத்த மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே அமௌண்ட் அடுத்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கு பெனால்ட்டியோ சார்ஜஸோ எதுவுமே பிடிக்க மாட்டான். எல்லாத்துக்கும் இது கிளியரா? இந்த டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் ஆயிருக்கும். ஸோ எந்த டேட்டோ அதுல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த இது வேணாலும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்க சேலரி என்னைக்கு கிரியேட் ஆகுதோ அந்த டேட்டை ஒட்டி நீங்க இந்த டேட் வரையும் வச்சுக்கோங்க. வீக்லியா இருந்தீங்க இப்ப ரேபிடோ ஸ்விக்கி அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா நீங்க வாரம், ஏன்னா மாச கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாது காசு வந்து வச்சிருக்க முடியாது, செலவாயிரும். அப்ப அவங்களுக்கு வந்து வீக்லி சூஸ் பண்றது பெஸ்ட். இப்ப டெய்லி வேஜஸ் யாராச்சும் போறீங்கன்னா அவங்களுக்கு சேலரி சாட்டர்டே தான் அப்படி கிரெடிட் பண்ணுவாங்க சேலரி அந்த மாதிரி. அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வாரம் கடைசியில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் கிளியரா எப்படி செட்டப் பண்ணுன்ட்டு? இப்ப நான் எக்ஸாம்பிள் மந்த்லி செலக்ட் பண்றேன். எனக்கு 5ஆம் தேதி சேலரி வரும்னு போட்டிருக்கேன். இப்ப இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஒன் டைமா 1000 பண்ண போறேன், மாசம் 2000. கீழே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இன்கிரிமெண்டல் பெர்சன்டேஜ் இருக்கா, ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் எஸ்ஐபி இருக்கா? இது ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது. இப்ப நீங்க மாசம் மாசம் நீங்க எவ்வளவு பண்ண போறீங்க? இங்க வந்து நான் 500 போட்டுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன கணக்கு, மாசம் 500 பண்ண போறீங்களா? இப்ப இந்த ஸ்டெப் அப் வந்து என்ன சொல்லுதுன்னா, இங்க 10% நான் வந்து காட்டுறேன். இங்க பர்சன்டேஜ்ல இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. 10% என்ன மீனிங்னா, இந்த வருஷம் நீங்க 2026 ஃபுல்லா 500 தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 2024 புது வருஷம் தொடங்கிருச்சு. நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் வரும். கண்டிப்பா வருமா? எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது, வரலாம். சோ அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்னா, நான் 500 இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா 550 நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் புரியுதா? இங்க கீழே காட்டுதா, யுவர் எஸ்ஐபி அமௌண்ட் வில் பி இன்க்ரீஸ் பை 50. அப்பனா அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, 500 இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, 550 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப 2028 என்ன ஆகும், 550 ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க. அப்ப 550% எவ்வளோ, 55. கிளியரா? நான் சொல்றது 2028 நான் கிளியரா வேணா உங்களுக்கு புரியுறேன். இது யாருக்காச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல, இந்த 10% என்னன்னு சொல்லிட்டு? ஸோ வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து நீங்க இன்க்ரிமெண்ட் பண்ண போறீங்க, உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் க்ரோ ஆகும். வருஷம் நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் க்ரோத் கிடைக்கும். ஸோ நீங்க ஹை அமௌண்ட் பண்ண போறீங்க, நான் 5000 பண்ண போறேன், 10000 எஸ்ஐபி பண்ண போறேன்னா இதுல வந்து 5% வச்சுக்கோங்க. ஏன்னா 5%ன்றது ஒரு நாமினல் அமௌண்ட். ஏன்னா நீங்க ஹை வேல்யூ பண்றீங்க. நீங்க 5000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, 10000 மாசம் நான் சொல்றது, மாசம் 5000 பண்ண போறீங்க, 10000 பண்ண போறீங்கன்னா 5% வச்சுக்கோங்க. இதுவே நான் 500 தான் ப்ரோ பண்ண போறேன், இல்ல 1000 தான், 2000 இல்ல 3000 தானா, உங்களுக்கு 10%, 3000 அதிகம், 2000 தானா 10% போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு அவ்வளவு போர்டன் தெரியாது. இல்ல இது வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுது. ஏன்னா இது ஓவர் த பீரியட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப அதிகமா போயிடும். இன்வெஸ்ட் பண்றதே உங்களுக்கு இப்ப 30,000 கிட்ட போயிடும். ஸ்டெப் அப் முடியும், ஸ்டெப் அப் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இது எல்லாமே எடிட்டபிள். நீங்க ஒரு 4 வருஷம் நீங்க வந்து 10% கூட்டிட்டு போயிட்டீங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ உங்களுக்கு அதிகமாயிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நீங்க மாசமே 15,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க சம்பளமே அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. மாசம் 15,000 இன்வெஸ்ட் பண்றது பிராக்டிகலி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்றதுக்கு நான் சொல்றேன், ஸ்டெப் அப் பீரியட் எவ்ரி மந்த் பேசிஸ் இல்ல, இயர் பேசிஸ். மந்த் பேசிஸ் கிடையாது, இயர் பேசிஸ். வருஷம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22னா அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி. ஏன்னா நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா இன்னையில இருந்து ஒரு வருஷம் எப்போ, 2027 தான். அப்ப மட்டும்தான் உங்களுக்கு கூடுமே தவிர தினமும் கூடாது, மாசம் கூடாது. எல்லாத்துக்கும் கிளியரா? ஆனா ஸ்டெப் அப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தம் ரூல் 2000 கீழே இருந்தா இங்க 5% போட்டுக்கோங்க. 2000 கீழே இருந்தா 10%. எல்லாத்துக்கும் கிளியரா? ஏன்னா சின்ன அமௌண்ட் சின்னதா தான் கூடும். 5000 10,000னா 5%. எல்லாத்துக்கும் கிளியரா? கொடுத்துட்டு இங்க பையின் இருக்கா, கிரியேட் எஸ்ஐபி இருக்கா, கீழே தெரியுது உங்களுக்கு கிரியேட் எஸ்ஐபி. இப்ப நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இனிஷியலா நான் ஒரே வாட்டி வாக் த்ரூ பண்ணிக்கிறேன். இனிஷியல் அமௌண்ட் செட் பண்றோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது மாசம் எவ்வளவு போட போறேன், 500 போட போறேன். எப்போ, மாசம் 5ஆம் தேதி போட போறேன். வருஷத்துக்கு 5% நான் கூட்ட போறேன். இதுதான் கணக்கு, இதுதான் நான் ரீட் பண்றது. எல்லாத்துக்கும் கிளியரா? இப்ப கிரியேட் எஸ்ஐபி கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்க காட்டுதா, கிரியேட்னு காட்டுதா? இப்ப கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பெண்டிங் காட்டுதா? இப்ப எஸ்ஐபி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பே நவுன்னு காட்டுதா? பே நவ் கிளிக் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்க அமௌண்ட் வந்து இது வந்து HDFC பேங்க், இது என்னோட பேங்க். நான் சொன்னேன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும். என்னோட பேங்க் அக்கௌண்ட் நீங்க காட்டுதா? என்னோட விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடி UPI ஐடி, இதை வச்சு யாரும் ஒன்றும் பண்ண போகல. பட் இது UPI உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கிளியரா? இது கண்டினியூ கொடுத்து பே பண்ணீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் இப்ப இதுக்கு பண்ண போறது இல்லை, எனக்கு காசு போயிடும்.
இதை நான் வந்து எங்க போய் பார்க்கலாம்? நான் எஸ்ஐபி கிரியேட் பண்ணிக்கிறது எங்க போய் பார்க்கலாம்? இப்ப நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிட்டு என்னோட எஸ்ஐபி நீங்க காட்டுதா? இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எதுல எஸ்ஐபி போட்டிருக்கேன்னு அதுல இங்க பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன், ஹெச்டிஎஃப்சில நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நிப்டி 50ல போட்டிருக்கேனா, நான் ஹெச்டிஎஃப்சி செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு காட்டுதா? மாசம் நான் எவ்வளவு கொடுத்தேன்? 500 ரூபாய் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன, அடுத்து எப்ப நீங்க காசு கட்டணும்? அடுத்து மார்ச் 5ஆம் தேதி. புரியுதா? ஏன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணோம், மந்த்லி செலக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண எஸ்ஐபி. இதை நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்துக்கலாம். இதுல உங்களுக்கு காட்டுதா? நம்ம செட் பண்ணது அப்படியே வந்துருச்சா? மாசம் 5ஆம் தேதி செட் பண்ண. சோ அடுத்த மாசம் நான் 5ஆம் தேதி, எனக்கு மார்ச் மாசம் 5ஆம் தேதி சேலரி போட்டோன்னே நான் வந்து இங்க வந்து பே பண்ணிடுவேன். கிளியரா? இதுல வந்து மாடிஃபைன்னு இருக்கா? இதுதான் சொன்னேன். மாடிஃபைல போயிட்டு நீங்க திருப்பி வந்து எதை வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம், டேட்டா மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே மாடிஃபை பண்ணலாம். ஒரு பெனால்ட்டி கிடையாது. இதுக்கு மேல சிம்பிளா உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இதுக்கு மேல சிம்பிளான ஒரு டூலும் இருக்க முடியுமா? எஸ்ஐபி மாதிரி மாசம் 100 ரூபாயில இருந்து கூட அங்க ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு கொடுக்கலாம். இதுல எப்படி நான் எப்படி பே பண்றது? மாசம் நான் வந்து நான் எங்க போய் பே பண்றதுன்னா ஒண்ணும் கிடையாது. இங்க ஆர்டர்ஸ் இருக்கா, இங்க வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் இருக்கா, இங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் டியூ கட்டுறோம். மேபி ஸ்லோவா இருக்கலாம். இங்க ஆர்டர்ஸ் உங்களுக்கு காட்டுதா? நல்லா பாத்துக்கோங்க. கீழே இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்டர்ஸ் காட்டுதா? இந்த ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து பெண்டிங்னு காட்டும். அடுத்த மாசம் மார்ச் 5ல இங்க பெண்டிங்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி இங்க பே நவுன் இருக்கா? பே நவ் உங்களுக்கு காட்டுதா? பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க பே பண்ணிடுங்க. இதுல 3 ஆப்ஷன் காட்டுது. எல்லாத்துக்கும் நம்ம யூபிஐ தான். யூபிஐ கொடுத்து பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா மாசம் இப்படி போய் பே பண்ணா போதும். மாசம் எங்க போய் பே பண்ணணும்? ஆர்டர்ஸ்ல போய் பே பண்ணணும். எஸ்ஐபி நீங்க என்னென்ன எதுல எஸ்ஐபி போறீங்கன்னு எதுல பார்க்கலாம்? இதுல வந்து பார்க்கலாம். யூடிஐல நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோடது கிடையாது. நான் வந்து என்னோட ஒரு சில ரீசன்னால என்னோட காட்டுல இது ஒன் ஆஃப் தி டெமோ அக்கௌண்ட். உங்க டெமோக்காண்டி இதுல வந்து நான் இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இதுல நான் என்னென்ன எஸ்ஐபி போட்டிருக்கேன்? யூடிஐல போட்டிருக்கேன். மிட் கேப் இண்டெக்ஸ், அதான் சொன்னேன். இண்டெக்ஸ்ல மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்கு. டாப் 50 தான் இந்த யூடிஐ நிப்டி 50. நிப்பான் இந்தியா 150 இண்டெக்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்கு. ஆக்டிவ் ஃபண்ட் நான் சொன்னேன்னா, இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் வந்து ஆக்டிவ் ஃபண்ட். இது எதுவுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. இது எதுவுமே ரெக்கமெண்டேஷனே இந்த ஃபண்ட்ல போடுங்க நான் சொல்ல கிடையாது. ஏன்னா அது எனக்கு நாளத்துல லீகல் இஷ்யூஸ் வந்துடும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் கிடையாது. இது எல்லாத்தையுமே காட்டுறேன். செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் தான் உங்களுக்கு எல்லாமே இது பண்ண முடியும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதோட பிராக்டிகல் செஷன் முடிஞ்சிச்சு. இதோட மீட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி சின்ன இதை மட்டும் நான் குயிக்கா வந்து முடிச்சிடறேன். ரொம்ப நான் இதுக்கு மேல பிளேடு போட விரும்பல. ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ளூட்ஸ் அவர் ப்ரீவியஸ். சாரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரே நிமிஷம். ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஷுட் இன்க்ளூட்ஸ் அவர் ப்ரீவியஸ். ஆமா, கண்டிப்பா உங்களோட ப்ரீவியஸ் மந்தோட ப்ராஃபிட் வந்து அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சாரி, நான் ப்ராக்டிக்கலா அதையும் காட்டிடுறேன். மேபி நான் டைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் இது வந்து இந்த 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் நான் நம்புறேன். நான் டக்குன்னு முடிச்சிடறேன், அவ்வளவுதான். ஸோ வி கேனாட் இன்வெஸ்ட் இன் ஆக்டிவ் ஃபண்ட் அன்டில் ஐ ஹவ். நோ அப்படி கிடையாது கீர்த்தி, அப்படி கிடையாது. நீங்க ஹையர் பண்ணணும்னு கிடையாது. தப்பா, நீங்க தான் ஹையர் பண்ணணும் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆல்ரெடி நிப்பான் இந்தியா நான் ஒரு ஃபண்ட் சொல்லியிருந்தேனா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன். நிப்பான் இந்தியான்னு சொல்லியிருந்தேனா? இது ஆக்டிவ் கேப்னு சொல்லியிருந்தேனா? இதுல போய் பாத்தீங்கன்னா, சாரி, இதுல போய் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியல, எல்லாத்துக்கும் காட்டியல. இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ல மேனேஜர் யார் தெரியுமா சொல்றேன்? கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லி காட்டுதா? ஃபண்ட் மேனேஜர் யார் காட்டுது? சமீர் ராஜ் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுதா? இவர் தான் நம்ம ஃபண்ட் மேனேஜர். நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இவருக்கு தான் போகும். இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பார்க்கலாமா? 0.66% இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சொன்னேன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கம்மியா இருக்கும். ஃபண்ட் மேனேஜர்ல உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம அதிக கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஃபோர் F&O பண்றீங்களா? இல்ல F&Oனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்றீங்களா? இல்ல, நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பத்தி பேசல. ஓகே, நான் ஃபியூச்சர் CAGR மீன்ஸ் ஓகே, இது நல்ல கேள்வி. CAGRன்றது ஒன்றும் கிடையாது. உங்களோட ரிட்டர்ன் நான் சொன்னேன்னா, SIPன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அது உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடையாது. 100 ரூபாயில இருந்து இப்ப 50 ரூபா குடிச்சுன்னா 50% என்னால சொல்ல முடியாது. கேன் வி கெட் மோர் செஷன் லைக் திஸ்? கண்டிப்பா இது மாதிரி நான் ஃபியூச்சர்ல நிறைய செஷன் நடத்தலாம் பிளான் இருக்கேன். இது வந்து உங்களுக்கு நான் வெறும் ஓவர்வியூ மைண்ட் செட் பில்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபியூச்சர்ல ஒன்றும் நடத்துறேன். நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். இந்த CAGR என்ன கிடையாது, உங்க ரிட்டர்ன் இந்த 3 வருஷம் ரிட்டர்ன் என்ன சொல்லுறதுன்னா 21% நீங்க சொல்லியிருக்கா. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 20%. அப்போ நீங்க வருஷம் உங்களோட போர்ட்ஃபோலியோ 21% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு அர்த்தம். புரியுதா?
இதுக்கு பின்னாடி அதிக கால்குலேஷன்ஸ் இருக்கு. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மற்ற இது இன்ட்ரெஸ்ட் மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது கிடையாது. சிஏஜிஆர் வேற மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். அது எடுத்தா இன்னும் செஷன் லாங்கா போகும். சிம்பிள் சென்ஸ் இப்போதைக்கு நீங்க வந்து என்னன்னா ஒரு வந்து உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு மெட்ரிக் தான் சிஏஜிஆர். புரிஞ்சா? சிஏஜி அப்ப இதை நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம்னா 21% இருக்கா, அப்போ வருஷம் 21% உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வளருது. எஃப்டில எவ்வளவு கொடுக்குறான்? 7%. ஆனா இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா 21%. எஃப்டில கொடுக்கறது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அதுலயும் எஃப்டிலயும் உங்களுக்கு வட்டி மேல வட்டி கொடுக்குறான். இப்பயும் எஃப்டில கொடுக்குறான். ஸோ அதுவுமே டெக்னிக்கலி பார்த்தா 7% உங்களுக்கு சிஏஜிஆர் தான். ஆனா சிஏஜிஆர் என்ன சொல்லலாம் டெக்னிக்கலா தெரியல. பட் இது வந்து உங்களுக்கு வருஷம் 21% வளருது. இது வந்து உங்களோட ரிட்டர்ன். புரியுதா? கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்களே ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு, ஃபண்ட் மேனேஜர் நம்ம பண்ண கிடையாது. இப்போ நான் இந்த ஃபண்டை சூஸ் பண்றேன், நிப்பான் இந்தியான்னு சூஸ் பண்ணேன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர் இங்க இருக்கானா? இங்க இருக்காரா? அவரு மிஸ்டர் சமீர் ராஜ். இவரு தான் ஃபண்ட் மேனேஜர். இவர் வந்து நல்லா குவாலிஃபைடு. ஆடு. இவரை பத்தி நீங்க சர்ச் பண்ணணும். இவரோட பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு. பட் மென்ஷன் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்னா 3 வருஷம். இப்போ நீங்க 3 வருஷம் இந்த ஃபண்ட்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 21% உங்களுக்கு ரிட்டர்ன். அதுவே 5 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24% ரிட்டர்ன். இயர்ஸ் கூட கூட உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகும். புரியுதா? இங்க பாருங்க, 2 வருஷத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவுதான் கொடுத்துருக்கு? 7% தான் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல என்ன கொடுத்துருக்கு? 11%. ஸோ இது ரிட்டர்ன் மாறும் உங்களுக்கு. இன் சிம்பிள் சென்ஸ் நீங்க எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. பட் நம்ம சிஏஜிஆர் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் சிஏஜிஆர் யூஸ் பண்ண மாட்டோம். நான் என்னன்னு சொல்றேன், டைம் இருந்துச்சுன்னா நான் அதை பத்தி சொல்றேன். சிஏஜிஆர் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்ம பண்றது என்னது? எஸ்ஐபி. சிஏஜிஆர் எப்போ பார்ப்போம்னா லம்சம் நான் ஒரு மெத்தட் சொன்னேன்னா, ரொம்ப டெக்னிக்கா போ அதான் சொல்றேன். லம்சம் நான் ஒரு மெத்தட் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? லம்சம் என்ன? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ மட்டும்தான் நீங்க சிஏஜிஆர் பார்ப்பீங்க. எஸ்ஐபிக்கு நம்ம சிஏஜிஆர் பார்க்க மாட்டோம். அதை மட்டும் ஞாபகம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். கிளியர் ஆயிடுச்சா? இதுதான் ஆக்டிவ் ஃபண்ட். எனி சார்ஜஸ் வில் பி லெவிட் வைல் வித்ட்ரால். வாட் அபவுட் எக்ஸிட் லோட்? எக்ஸிட் லோட் உங்களுக்கு கிடையவே கிடையாது. எக்ஸிட் லோட் இங்க போட்டிருக்கான் 1%. இது 1% என்ன சொன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டுருக்கீங்கன்னா சே 1 லட்ச ரூபாய்க்கு 1% 1000 ரூபா பிடிப்பான் எக்ஸிட் லோட். ஆனா அதான் நான் சொல்றேன், நீங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்துட்டீங்கனாலே நம்மளுக்கு என்னது, இந்த இதெல்லாம் ஸ்மால் கேப். நான் சொன்னது இங்க தெளிவா போட்டிருக்கேன். இது ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்ல என்ன சொல்லிருக்கேன்? ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அதிகம்னா நமக்கு என்னது, 5 வருஷம் 10 வருஷத்துலதான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அப்பன்றது எக்ஸிட் லோட பத்தி நீங்க கவலைப்படைய தேவை கிடையாது. எக்ஸிட் லோட் யாரு கவலை பண்ணா, வாங்கிட்டு பே விற்கிறான் பாத்தீங்களா, அந்த கேஸ் நம்ம கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சு, நம்ம மைண்ட் செட் ஆல்ரெடி பில் பண்ணிட்டோம். ஒரு வருஷத்துக்குள்ள யாராச்சும் நம்ம விற்க போறோமா சொல்லுங்க? நம்ம மைண்ட் செட் படி இதுவே எவ்வளவு ரிஸ்க்னு தெரியும். ஒரு வருஷத்துல நம்ம பார்த்த டேட்டாவோட பார்த்துட்டோம். ஒரு வருஷத்துல பாசிபிலிட்டி ஐயா இருக்கும். நீங்க 2008 போய் போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுமா ஆகாதா? ஒரு வருஷம் தான்ப்பா, நான் ஒரு வருஷத்துக்கு மேல இல்ல, அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து வீடு கட்ட போறேன், வீடு கட்டுறதுக்கு இந்த வருஷம் எனக்கு 1 லட்சம் இருக்குன்னா அந்த காசு தூக்கி உங்களால போட முடியுமா? இதுதான் நான் 2வது சொன்னேன், சுச்சுவேஷன். அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் நீங்க அந்த பணத்தை போடக்கூடாது. எப்போ இந்த பணம் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வேணும்னா அந்த காசை மட்டும் தான் இங்க போடணுமே தவிர அடுத்த வருஷம் ஒரு கோலை வச்சுட்டு இந்த வருஷம் இதுல இன்வெஸ்ட் பண்ண கூடாது. கிளியர் ஆயிடுச்சா? அதனாலதான் சொன்னேன், அந்த டேட்டாவோட உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, பிராக்டிக்கல் இது வரைக்கும் முடிஞ்சா? இதுல வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்க காட்டுட்டேன். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம சிஏஜிஆர் பார்க்க மாட்டோம்னு சொன்னேன்னா, சிஏஜிஆர் நம்ம பார்க்க மாட்டோம். சிஏஜிஆர் எப்ப பார்ப்போம்? லம்சம். சிஏஜிஆர் ஈக்குவல் டு லம்சம், ஒன் டைம் பேமெண்ட் தான் கொடுப்போம். எக்ஸ்ஐஆர்ஆர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எக்ஸ்ஐஆர்ஆர்னா எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது டெக்னிக்கலா போகும். எக்ஸ்ஐஆர்ஆர் எஸ்ஐபின்னு பார்த்தா இந்த எக்ஸ்ஐஆர்ஆர் நீங்க காட்டுது பாத்தீங்களா, இங்க 0 காட்டுது. ஏன் காட்டுதுன்னா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இங்க உங்களுக்கு அந்த டேட்டா கால்குலேட் ஆகும். டேட்டாவே இல்லாம இது கால்குலேட் ஆகாது. ஏன்னா இது கால்குலேஷன் மெத்தட் வேற. அது ரொம்ப டெக்னிக்கல். சிம்பிளா ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ரிட்டர்ன் காட்டும். எவ்வளவு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்க காட்டும். எக்ஸ்ஐஆர்ஆர் ஃபுல் ஃபார்ம், எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். டெக்னிக்கல் டீம் அவங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து போடுவாங்க அவங்க. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஐஆர்ஆர் கோல்டன் ரூல், தம் ரூல். நீங்க எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்ஐஆர்ஆர் எவ்வளோன்ட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். எஸ்ஐபி ஈக்குவல் டு எக்ஸ்ஐஆர்ஆர், லம்சம் ஈக்குவல் டு சிஏஜிஆர். எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இதோட பிராக்டிகல் செஷன் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நான் குவிக் ரேப் அப் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ரொம்ப இதுக்கு மேலே இது பண்ணல. லாகின் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் சொல்லியிருந்தேன், ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் போது. பட் நீங்க இன்னும் கன்சிஸ்டன்டா இருக்கீங்க பாத்தீங்களா, இதுலயே தெரிஞ்சிச்சு உங்க மைண்ட் செட் மாறிடுச்சு. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை, உங்க மைண்ட் செட்டை நான் மாத்திட்டேன். நான் இதுல இருந்து கெஸ் பண்ணிக்கலாமா? ஸ்டார்டிங்ல சொன்னதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? ஏன்னா 90 பேர்ல ஒரு 10% தான் விட்டு போயிருக்காங்க. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பயம் போயிருச்சு.
இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ யாருக்குமே பயம் இருக்காது. இதே செஷன் தான். ஜஸ்ட் ஒரு கீப் அப் மிஸ்டேக் என்னென்ன பண்ணக்கூடாதுப்பா, இப்ப என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். சேசிங் ரிட்டர்ன் இப்ப கேட்டீங்களா பாத்தீங்களா, சிஎஸ்ஜிஆர் எவ்வளவு பர்சன்டேஜ், 24% எவ்வளவு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. இப்ப 24% உங்க மணி வித்தின் 2 இயர்ஸ்ல டபுள் ஆயிரும். 2 to மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ள டபுள் ஆயிரும். 5 இயர்ஸ் அதிகமா சொல்றேன். 2 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 4 லட்ச ரூபாய் ஆயிரும். இது சொல்றது சிஏஜிஆர்னு என்ன சொல்றேன், லம்சம். அதனாலதான் நான் 2 லட்ச ரூபான்னு சொல்றேன். 2 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 4 லட்ச ரூபாய் டபுள் ஆயிரும். 24% வளர்ந்துச்சுன்னா சொல்றேன், ஈஸியாவே டபுள் ஆயிரும். இது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. இதான் சொல்றேன். இந்த ரிட்டர்ன்ஸை பார்க்க கூடாது. இது அப்படிதான் இருக்கு. இது ஒரு மாயை மாதிரி. நீங்க ரிட்டர்ன்ஸை பார்த்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணீங்கன்னா மெஜாரிட்டி அது டெலிவர் பண்ணாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம பண்றதோ எஸ்ஐபிக்கும் சிஏஜிஆருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியது. எக்ஸ்ஐஆர்ஆர் இந்த ஃபண்ட்ல காட்டாது. அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே என்னால சொல்லி தர முடியாது. உங்களோட ஹோம்ஒர்க் நீங்க பண்ணணும். தென் எஸ்ஐபி டியூரிங் இது நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல கைஸ். ஏன்னா நம்மளோட மெயின் அஜெண்டாவே என்னது, எஸ்ஐபியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழே போக போக நான் என்ன சொன்னேன், அதிக மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். நான் அதவே மறந்துட்டேன். சரி, என்னோட ஸ்கிரீன் இன்னும் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? ஒரு நான் டாபிக்கை ஸ்லைட்லி டிவைட் ஆயிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் நகை விலை குறையும் போது எல்லாம் நகையில போய் வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ நான் என்ன சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்கன்னு சொல்றேன். மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. அப்ப எஸ்ஐபி நீங்க மாசம் மாசம் போட்டு வர போறீங்க, அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் போடுறது இல்லை. மார்க்கெட் குறைஞ்சிருச்சு, 100 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு விட்டா நீங்க ஓடி போய் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? மாசம் மாசம் நீங்க அதை வாங்கிட்டு தான் வரீங்க. மாசம் மாசம் நீங்க மளிகை சாமான் வாங்குறீங்க. டிமார்ட்ல இப்ப ஆஃபர் போடுறான். யாரு இப்ப எத்தனை பேர் போய் 3 மாசம் சாமான வாங்கி வைப்பான்? மாசம் மாசம் நீங்க சாமான் வாங்குறீங்க, 5000 ரூபாய் பில்ல போட்டு வாங்குறீங்க. டப்புன்னு 50க்கு 50 டிமார்ட்ல ஆஃபர் விடுறான். எத்தனை பேர் ஓடி போய் வாங்குவீங்க? 3 மாசத்துக்கான தேவையான மளிகை சாமான வாங்கிட்டு வந்து வச்சிருவீங்களா? சேம் அப்ளிகபிள் மியூச்சுவல் ஃபண்ட். மாசம் மாசம் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதான் போறீங்க, 500 ரூபா. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ ஆஃபர் விட்டான். மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ 2008ல எவ்வளவு குறைஞ்சிச்சு? 50% குறைஞ்சா. அப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதா? லிட்டரலி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தானே கிடைக்குது. அப்ப எப்படி அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்றதுன்னு தான் இதை நான் சொல்ல போறேன். இப்ப HDFCன்னு எங்க இருக்கு? இது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல காட்டுதா இது வரைக்கும் நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த யூடிஐ ஃபண்ட் நீங்க வச்சுக்கேன். யூடிஐ ஃபண்ட் உங்களுக்கு இதுல நீங்க எஸ்ஐபி பண்றீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இங்க காட்டும் எஸ்ஐபி அமௌண்ட் 2000 இதுல நான் மாசம் போறேன்னு காட்டுதா? இது எஸ்ஐபி. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு செக் XIRR பிஃபோர் ஸ்டார்டிங் எஸ்ஐபி. ஆமா, XIRR எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐபி பண்ண போறீங்கன்னா XIRR பாத்துக்கோங்க. இப்ப மார்க்கெட் குறைஞ்சிருச்சு, நான் இது எப்படி அட்வான்டேஜா எடுக்கலாம், எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கலாம்னா, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வந்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுதா? இன்வெஸ்ட்மெண்ட்ல போர்ட்ஃபோலியோன்னு இருக்கா? போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு உங்களோட ஃபண்ட் இங்க காட்டும், எஸ்ஐபி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணனால காட்டல, இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க காட்டுமா? எஸ்ஐ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பை மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதுதான் நீங்க எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் விட்டா போய் வாங்குறோமோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்குறது தான் இந்த ஆப்ஷன். பை மோர் கொடுத்துக்கோங்க. திரும்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆதா? இதுல நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, இப்ப என்னாச்சு, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க இப்போ உங்ககிட்ட, ஏன்னா இது டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. அப்ப உங்ககிட்ட காசு இருக்கு, என்கிட்ட சர்ப்ளஸா ஒரு 2000 3000 இருக்குன்னா நீங்க 2000 டைப் பண்ணிருங்க. இதுக்கும் எஸ்ஐபிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் திரும்பி சொல்றேன், இது வந்து அதான் கிளாசரி எப்படி நீங்க மாசம் மாசம் வாங்குறீங்க அது தனி ட்ராக். ஆஃபர்னு விட்டு அதிகமா போய் வாங்குறீங்களா அதே மாதிரிதான் எஸ்ஐபி தனி ட்ராக். இதுல வந்து அதே ஃபண்ட் தான், ஆனா போய் மொத்தமா உங்க வீட்டுல தானே உங்க ஜாமான் வந்து உட்காருது. கிளாசரிஸ் எல்லாமே உங்க வீட்டுல தான் வந்து ஸ்டோர் ஆகுது. நீங்க மாசம் மாசம் வாங்கினாலும் சரி, டிஸ்கவுண்ட்ல வாங்கினாலும் சரி, அட் த எண்ட் அந்த மளிகை சாமான் பொருள் எங்க போகுது? வீட்டுக்கு தான் போகுது. அதே மாதிரி நீங்க எஸ்ஐபி பண்ணாலும் இந்த பை ஆப்ஷன் கொடுத்து பண்ணாலுமே ஒரே ஃபண்ட்ல தான் போய் உட்காரும், தனித்தனியா போய் உட்காருது. உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் தான் காட்டும். இது தனி, நீங்க தனியா வாங்கினது அது வாங்கினது காட்டாது. ரெண்டுமே சேர்ந்து மெர்ஜ் ஆயிரும். எஸ்ஐபி பண்றது உங்களுக்கு இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க பை பண்ணிருப்பீங்களா, ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். மார்க்கெட் மேல போகும்போது ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன் இந்த பை ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்பதான் காசு உங்ககிட்ட எப்ப இருக்கு, மார்க்கெட் அப்ப அந்த நேரத்துல கீழே விழுந்துருச்சுன்னா மட்டும் இந்த ஆப்ஷனை கொடுத்து 2000 ரூபாய் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ கொடுத்து பே பண்ணிருங்க. நீங்க பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும், இன்வெஸ்ட் கட்டுதா? இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் எங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா போர்ட்ஃபோலியோன்னு இருக்கா? போர்ட்ஃபோலியோ இப்ப நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல உங்களுக்கு தெரியுதா? இன்வெஸ்டட் அமௌண்ட் 5000 காட்டுதா? இப்ப நீங்க கூட 2000 போட்டீங்கன்னா இங்க 7000 காட்டும். அதான் சிம்பிள் லாஜிக். நீங்க கூட 7000 கொடுத்து இந்த பை ஆப்ஷன் கொடுத்து வாங்கினீங்கன்னா 2000 வந்து உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இன்வெஸ்டட் அமௌண்ட் 5000. இந்த 5000ன்றது நான் மாசம் மாசம் எஸ்ஐபி போட்டிருந்த வந்த அமௌண்ட். இந்த 2000 அடிஷனலா இதுல போய் ஆட் ஆகி உங்களோட அமௌண்ட் காட்டும். இதுதான் நான் சொல்ல வந்ததுன்னு நினைச்சது. இது ரொம்ப முக்கியம். இது யாரு, ஏன்னா நம்ம வந்து லாஸை கண்டு பயப்பட போறது இல்லை. அதை நம்மளுக்கு எப்படி சாதகமா யூஸ் பண்ண, தங்க விலையை எப்படி போய் வாங்குறாங்களோ நம்ம வாங்குறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்ஐபி மட்டும் போட்டா உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரும்.
இதோட அதிக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும்னா லாஸா இருக்கும்போது வாங்குங்க. அந்த எப்பெல்லாம் இண்டெக்ஸ் ரொம்ப இறங்குதோ அப்போ மட்டும் வாங்க. இதோட தம் ரூல் என்னன்னா 5% மார்க்கெட் 5% ஃபாலோ ஆச்சுன்னா இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவு 5% உள்ள நீங்க ஆவரேஜ் பண்ணிட்டே வரலாம். கிளியரா? அவ்வளவுதான் சொல்றேன். போர்ட்ஃபோலியோ தினமும் திறந்து பார்க்காதீங்க. இது நிறைய பண்ற பிகினர்ஸ் மிஸ்டேக். நிறைய பேர் திறந்து பார்த்துட்டு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்ப்பாங்க. அதை யாருமே பார்க்காதீங்க. ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணாதீங்க. சிஏஜிஆர் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்காதீங்க. எக்ஸ்ஏஆர்ஆர் பாருங்க. அதோட ஃபண்ட் கேட்டகரியை மொத்தமா பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இக்னோரிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும், நான் ப்ராக்டிக்கலோட அதையும் காமிச்சிருக்கேன். இதோட அட் த ஸ்டெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ இது முக்கியமா சொல்ல வேண்டியது, இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, 2000 ரூபாய்க்குள்ள நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா நீங்க இப்பயே என்ன சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட ஆரம்பிச்சிருங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு லேர்ன் பண்ணுங்க. நான் இதோட சைக்கிள் எல்லாரும் மெய்யழகன் படம் பார்த்துருக்கீங்களா? மெய்யழகன் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல எப்படி நம்ம காட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சைக்கிள் ஓட்ட பழங்கினாரு. ஃபர்ஸ்ட் சைக்கிளை உருட்டிட்டு போவாரு, குரங்கு பெறாரு அடிப்பாரு, அடுத்துதான் வந்து என்ன பண்ணுவாரு, சைக்கிள் ஓட்டுவாரு. அதே மாதிரிதான் நம்ம இப்போ வந்து வெறும் சைக்கிளை உருட்டதான் ஆரம்பிச்சிருக்குமே தவிர இன்னும் ஓட்ட ஆரம்பிக்கல. அப்போ அதுக்குதான் நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதுக்குன்ட்டு. நீங்க சைக்கிளை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து உருட்டணும்னு நீங்க வந்துட்டீங்க. சைக்கிள் எனக்கு ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சா, நான் எடுத்தோன்னே நான் சைக்கிள் 2 வீலர் சைக்கிளை எடுத்தோன்னே யாராலையும் ஓட்டவே முடியாது. பிராக்டிஸ் இல்லாம யாராலையும் ஓட்ட முடியாது. லேர்னிங்ஸ் இல்லாம யாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இந்த நாலேஜுக்கு உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க அதிக அமௌண்ட் பண்ண போறீங்க, 5000 பண்ண போறீங்க, 10,000 பண்ண போறீங்க, உங்களுக்கு இது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரே இதுல வந்து எல்லாத்தையும் போட முடியாது. 5000 போட போறீங்க, 10,000 போட போறீங்க, இன்கேஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரெக்கமெண்டட் கிடையாது. அவங்களுக்கு இதுவும் போடணும். ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ஒரு 2000 ரூபாய் போடுங்க, மிச்சம் 8000 வந்து வேற பிரிச்சு போடணும். அது மாதிரி பண்ணணும்னா அதுக்கு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு அந்த இது கொடுக்கறது கிடையாது. எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கனால நான் அந்த சர்வீஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்றது கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 5000 நான் மாசம் போட போறேன், எனக்கு எப்படி அலோகேஷன் பண்ணணும்னு தெரியலாட்டி கண்டிப்பா என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு ஒரு நாமினல் சார்ஜ் மட்டும் நான் ஃபீஸ் பண்ணுவேன். ஆனா இப்போதைக்கு நான் இந்த சர்வீஸ் பண்ணப்பட கிடையாது. இது வந்து நான் சொல்றது யாருக்குன்னா 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு. நான் மாசம் 500 ரூபாய் போட போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன்ப்பா, அட்லீஸ்ட் நான் ஸ்டார்ட் ஆச்சு பண்றேன்னு சொல்றவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தாராளமா நெக்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சுங்க. எனக்கு எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சுட்டு? ஜஸ்ட் 100 ரூபாய் இருந்தாச்சு 100 ரூபாய் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் லேர்னிங்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்க. இங்க 2 படி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. சைக்கிளை ஓட்டணும்னு வந்துட்டீங்க, சைக்கிளை உருட்ட பழகிட்டீங்க. இப்போ இதுக்கு மேல என்ன வேணும்? கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம். நான் இதோட நிப்பாட்ட சொல்ல, இண்டெக்ஸ் ஃபண்டோட நிப்பாட்ட சொல்ல. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் போங்க, ஸ்டாக்ஸ் போங்க, எல்லாத்துக்கும் நம்ம போகணும். அதுக்கு ஒரு பேஸா தான் நான் இதை ஆரம்பிங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாமே தெரிஞ்சாதான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், எல்லாத்துக்கும் வந்தக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, சின்சியரா இருக்கவே படிப்பான், படிச்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பண்ணுவான். நிறைய பேர் நம்ம அப்படி பண்றோமா? கேள்வி கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம். நாளைக்கு படிக்கலாம், இன்னைக்கு படிக்கலாம், இன்னைக்கு ஒர்க் லோட் ஆயிருந்துச்சு, ஸ்கூல்லேயே இந்த ப்ரெஷர் பண்றான், காலேஜ்லயே அவன் போட்டு ஹெச்ஓடி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் விற்க மாட்டோம். ஒர்க் பண்றவங்களும் அப்படிதான், நான் ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க. பட் என்னைக்கு பண்ணணும்? இன்னைக்கு ஆரம்பிங்க, அடுத்த வீக்ல ஆரம்பிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயாச்சும் ஆரம்பிங்க தான் சொல்றேன். ஹை அமௌண்ட்ல பண்றீங்கன்னா வேற கேஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எதுவுமே பண்ணாம அதுவும் நிஃப்டி 50 உங்களுக்கு பெஸ்ட், சேஃப் அண்ட் செக்யூர். உங்களுக்கு டேட்டாவோட நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் நிஃப்டி 50க்கு. இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இந்த ஒர்க் ஷாப் புரிஞ்சோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்ல ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்ல ப்ராப்ளம், எனக்கு இன்வெஸ்ட் பண்ணா என்னை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஆரம்பிங்க. தேங்க்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஏஜ் இப்போதான் 19 ஆகுது. நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிச்சது 16. நான் அப்போ படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. எங்க ஸ்கூல்ல இருந்த ஒரு டீச்சர் வந்து இதை பத்தி லேர்ன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொன்ன ஒரு ஸ்பார்க்னால நான் 16 வயசு 11th படிக்கும்போது நான் 1 வருஷம் கத்துக்கிறேன், சாலிடா நான் கத்துக்கிறேன். நான் போஸ்ட்போன் பண்ணல, நான் லேர்ன் கரெக்டா பண்ணேன். லேர்ன் பண்ணி கரெக்டா என்னோட ஏஜ்ல வந்து நான் 17 நான் 12th படிக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து சம்பாதிக்கல, நான் எங்க அம்மாவோட காசை தான், எங்க பேரண்ட்ஸ் மணியை தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு வந்து மாசம் அவங்க நான் கேட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்க போய் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணுங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. தென் ஒரு அமௌண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இதுதான் என்னோடது. நான் சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கேன். சிஏ இன்டர்மீடியட் நான் பண்ணிட்டு இருக்கேன். சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஏஜ் 19 தான் ஆகுது. ஸோ என்னை சாருன்னு கூப்பிட்ற அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் ப்ரோன்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான் போதும். கேஷுவல், நம்ம ஜென்சி லாங்குவேஜ் தான்.
ஜஸ்ட் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல நான் அவைலபிளா இருக்கேன்.